ஒன்று, இருட்டில் இருக்கிற ஜனத்தின் அடுக்கல் இயேசு வന്നു. இருளில் இருக்கிற ஜனங்களுக்கு நடுவாக இயேசு வந்தார். நிந்திக்கப்பட்ட ஜனத்தின் நடுவில் இயேசு வന്നു. நிந்திக்கப்பட்ட ஜனத்திற்காக இயேசு வந்தார். தகர்ந்த ஜனத்தின் நடுவில் இயேசு வന്നു. உடைக்கப்பட்ட ஜனங்களுக்கு நடுவாக இயேசு வந்தார். மரணத்தில் கிடந்த ஜனத்தின் நடுவில் இயேசு வന്നു. மரணத்தில் கிடந்த ஜனத்திற்கு நடுவாக இயேசு வந்தார். ഹല്ലേലൂയ ഹല്ലേലൂയ. ഈ ജനത്തിന്റെ നടുവിലാണ്, இந்த ஜனத்தின் நடுவிலேதான் യേശു ശുശ്രൂഷ ചെയ്യാൻ ഇറങ്ങി വന്നത്. இயேசு ஊழியம் செய்யும்படியா இறங்கி வந்தார். ഹല്ലേലൂയ ഹല്ലേലൂയ. പ്രൈസ് ദി ലോർഡ്. ആമേൻ. അല്ലാതെ കാരവൻ വാനുള്ളവന്റെ വീട്ടിലല്ല യേശു വന്നത്. இதற்கெல்லாமே கேரவன் வேன் இருக்கிறவனுடைய வீட்டுக்கு இயேசு வரல. ജാഗോർ കാറുള്ളവന്റെ വീട്ടിലല്ല യേശു വിസിറ്റ് ചെയ്തത്. ஜாகுவார் கார் யார் வச்சிருக்காங்களோ அவங்க வீட்டை விசிட் பண்ணல. ഹല്ലേലൂയ ഹല്ലേലൂയ. 10 ATM കാർഡ് വച്ചിരിക്കുന്നവന്റെ വീട്ടിലല്ല യേശു വന്നത്. 10 ATM கார்டு வைத்திருக்கிறவனுடைய வீட்டில இயேசு வரல. പ്രൈസ് ദി ലോർഡ്. ആമേൻ. തകർന്നവനെ തേടി യേശു വന്നു. உடைக்கப்பட்டவனை தேடி இயேசு வந்தார். ഇരുട്ടിൽ ഇരിക്കുന്നവനെ തേടി യേശു വന്നു. இருளில் இருக்கிறவனை தேடி இயேசு வந்தார். നിന്ദിക്കപ്പെട്ടവന്റെ അടുക്കൽ യേശു വന്നു. நிந்திக்கப்பட்டவனுடைய அருகிலே இயேசு வந்தார். മരണത്തിൽ കിടന്നവന്റെ അടുക്കൽ യേശു വന്നു. மரண படுக்கையில் இருக்கிறவனை தேடி இயேசு வந்தார். അതാണ് യേശുവിന്റെ ശുശ്രൂഷ. அதுதான் இயேசுவுக்குரிய ஊழியம். പ്രൈസ് ഗോഡ്. ஆமென். എന്താ യേശുവിന്റെ ശുശ്രൂഷ? இயேசுவின் ஊழியம் என்றால் என்ன? ഹല്ലേലൂയ ஹல்லேலூயா. പ്രൈസ് ദി ലോർഡ്. ஆமென். നല്ല കളർ ഉള്ളിടത്ത് യേശു മിനിസ്റ്റർ ചെയ്യും. நல்ல கலர் இருக்கிற இடத்துல இயேசு ஊழியம் செய்வார். ഒന്നുമില്ലാത്തടത്തും കർത്താവ് മിനിസ്റ്റർ ചെയ്യും. ஒன்றுமே இல்லாத இடத்திலும் இயேசு தம் ஊழியத்தை செய்வார். യേശുവിന്റെ മിനിസ്ട്രി, இயேசுவினுடைய ஊழியம் തകർന്നവരുടെ ഇടയിലായിരുന്നു. உடைக்கப்பட்டவருடைய நடுவாக இருந்தது. നിന്ദിക്കപ്പെട്ടവരുടെ നടുവില്, நிந்திக்கப்பட்டவர்கள் மத்தியில் இருந்தது. ഇരുട്ടിലിരുന്നവരുടെ നടുവില്, இருளில் இருக்கிறவர்கள் மத்தியில் இருந்தது. റിജക്ട് ചെയ്യപ്പെട്ടവരുടെ നടുവിലായിരുന്നു. புறக்கணிக்கப்பட்டவர்கள் மத்தியில் இருந்தது. മരണത്തിൽ കിടന്നവന് വേണ്ടിയിട്ടായിരുന്നു. மரண படுக்கையில் இருந்தவர்களுக்காக இயேசு வந்தார். ഹല്ലേലൂയ. ஆமென். പാസ്റ്റർ, എനിക്ക് ശുശ്രൂഷയ്ക്ക് കോളിംഗ് ഉണ്ടോ? எனக்கு ஊழியத்திற்காக அழைப்பு இருக்கிறதா? അതെ, നിനക്ക് ശുശ്രൂഷയ്ക്ക് കോളിംഗ് ഉണ്ട്. ஆமா, ஊழியத்திற்காக உங்களுக்கு அழைப்பு இருக்கிறது. ഇരുട്ടിലിരിക്കുന്ന ജനത്തിന്റെ നടുവിൽ, இருளில் இருக்கிற ஜனங்களுக்காக. ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. അല്ലാതെ இது இல்லாம വലിയൊരു പെന്തക്കോസ് ചർച്ചിന്റെ അടുത്തല്ല നീ പോയി ഒരു ചർച്ച് സ്റ്റാർട്ട് ചെയ്യണം. பெரிய பெந்தகோஸ்தே சபைக்கு பக்கத்திலேயே போய் உங்க சபையை தொடங்க கூடாது. 10 പെന്തക്കോസ് ചർച്ച് അടുത്തടുത്തുണ്ട്. 10 பெந்தகோஸ்தே சபை ஏற்கனவே பக்கத்திலேயே இருக்கு. അതിന്റെ നടുക്കിൽ ഞാൻ വെച്ച അവിടെ നിന്ന് കുറെ ആൾക്കാരെ അടിച്ചു മാറ്റി, அதுக்கு நடுவாக போய் நானும் ஒரு சபையை வச்சனா இந்த சபைகள் இருந்தெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா நாம ஆத்மாவை திருடிடலாம். பாஸ்டர், അവിടെ മൊത്തം ഹൈന്ദവ മക്കളാ, அங்கே முழுவதும் இந்து மக்களா இருக்கிறார்கள். അവിടെ പോയി എങ്ങനെയാ മിനിസ്റ്റർ ചെയ്യേണ്ടത്? அங்க போய் எப்படி நாங்க ஊழியம் செய்ய முடியும்? ஆமென். അതുകൊണ്ട് ക്രിസ്ത്യാനികളുടെ ഇടയിൽ പോയി മിനിസ്റ്റർ ചെയ്യാം. அதனால கிறிஸ்தவர்கள் எங்க இருக்கிறார்களோ அவர்கள் மத்தியில போய் ஊழியம் செய்யலாம். അതല്ല നിന്നെ കുറിച്ചുള്ള വിളി. அது உங்களுக்குரிய அழைப்பு இல்ல. നിന്നെ കുറിച്ചുള്ള വിളി, உங்களை குறித்துள்ள அழைப்பு என்னவென்றால், ഇന്ന് ലൈവ് ഒക്കെ ആയതുകൊണ്ട് ഞാൻ അങ്ങ് പറയാം. ஆமென். ഹിന്ദുക്കളുടെ ഇടയിലുള്ള മിനിസ്ട്രി അല്ല. ஆமென். இந்துக்கள் நடுவில் உள்ள ஊழியம் அல்ல. ഹല്ലേലൂയ. ஆமென். ക്രിസ്ത്യാനികളുടെ ഇടയിലുള്ള മിനിസ്ട്രി അല്ല. கிறிஸ்தவர்கள் நடுவில் உள்ள ஊழியம் அல்ல. മുസ്ലിങ്ങളുടെ ഇടയിലുള്ള മിനിസ്ട്രി അല്ല. இஸ்லாமியர்கள் நடுவில் உள்ள ஊழியம் அல்ல. എന്താ വിളി? என்ன அழைப்பு? വാട്ട്സ് യുവർ കോൾ? உங்களுடைய அழைப்பு என்ன? ഹിന്ദുക്കളുടെ ഇടയിലാണ് നിന്റെ മിനിസ്ട്രി. இந்துக்கள் நடுவிலே உங்களுடைய ஊழியமா? നിനക്ക് ഹിന്ദുക്കളുടെ നടുവിൽ ശുശ്രൂഷ ഇല്ല. உங்களுக்கு இந்துக்கள் நடுவிலே ஊழியம் இல்லை. മുസ്ലിങ്ങളുടെ നടുവിലാണോ? இஸ்லாமியர்கள் நடுவிலா? അവിടെ നിനക്ക് മിനിസ്ട്രി ഇല്ല. அங்கே உங்களுக்கு ஊழியம் இல்லை. ക്രിസ്ത്യാനികളുടെ നടുവിലാണോ? கிறிஸ்தவர்கள் நடுவிலா? അവിടെ നിനക്ക് മിനിസ്ട്രി ഇല്ല. அங்கேயும் உங்களுக்கு ஊழியம் இல்லை. പിന്നെ എവിടെയാ മിനിസ്ട്രി? அப்புறம் எங்கதான் ஊழியம் இருக்கு? ഇരുട്ടിലിരിക്കുന്ന ജനത്തിന്റെ നടുവിൽ, இருளில் இருக்கிற ஜனங்களுக்கு நடுவாக, നിന്ദിക്കപ്പെട്ടിരിക്കുന്ന ജനത്തിന്റെ നടുവിൽ, நிந்திக்கப்பட்டிருக்கிற ஜனங்களின் நடுவாக, തകർക്കപ്പെട്ടവരുടെ നടുവിൽ, உடைக்கப்பட்ட ஜனத்தின் மத்தியில், മരണത്തിൽ കിടക്കുന്നവരുടെ നടുവിൽ, மரண படுக்கையா இருக்கிறவர்கள் மத்தியில், അവിടെയാ നിനക്ക് മിനിസ്ട്രി. அங்கதான் உங்களுக்குரிய ஊழியமே. പോരാது. മനസ്സിലായവർ കരം തട്ടി പറ. புரிந்து கொண்டவங்க நல்ல கையை தட்டி சொல்லுங்க. எஸ் எஸ் எஸ். ஹalleluya ஹalleluya. ദൈവം നിന്നെ വിളിച്ചത്, தேவன் உங்களை அழைத்தது മതം സ്ഥാപിക്കാൻ വേണ്ടിയിട്ടല്ല, ஒரு மதத்தை ஸ்தாபிப்பதற்காக அல்ல. അല്ലെങ്കിൽ ഇരുട്ടിലിരിക്കുന്ന ജനത്തെ വെളിച്ചത്തിൽ കൊണ്ടുവരും. இருளில் இருக்கிற ஜனங்களை வெளிச்சத்துக்கு நேராய் கொண்டு வரத்தான் கர்த்தர் உங்களை அழைத்திருக்கிறார். എന്തിനാണ് യേശു കർത്താവ് ഭൂമിയിൽ വന്നത്? எதற்காக இயேசு ஆண்டவர் இந்த பூமியிலே வந்தார்? ഇരുട്ടിലിരിക്കുന്ന ജനത്തിന് വെളിച്ചം കൊടുക്കുവാൻ, இருளில் இருக்கிற ஜனத்திற்கு வெளிச்சத்தை கொடுக்கவே, നിന്ദിക്കപ്പെട്ടവരുടെ നിന്ദ
മാറ്റുവാൻ, நிந்திக்கப்பட்டவருடைய நிந்தையை புரட்டி போட, മരണത്തിന്റെ പാശത്തെ പൊട്ടിക്കുവാൻ, மரணத்தின் கட்டை அவிழ்த்து மாற்ற. ஹalleluya. നിന്റെ മേലിരിക്കുന്ന മിനിസ്ട്രി, உங்க மேல் இருக்கிற ஊழியம் യേശുവിന്റെ മിനിസ്ട്രി ആയിരിക്കണം. இயேசுவின் ஊழியமா இருக்க வேண்டும். ஹalleluya. പ്രൈസ് ദി ലോർഡ്. ആമേൻ. ഇനി இனி ഈ സ്ഥലം ഇങ്ങനെയാവാൻ എന്താണ് കാരണം? இந்த இடம் இந்த நிலையில் வருவதற்கு காரணம் என்ன? നമ്മളെ ഒത്തിരി വായിച്ചിട്ടുണ്ട്. நாம் அதை குறித்து அதிகமாய் வாசித்திருக்கிறோம். ഹല്ലേലൂയ. ஹalleluya. ഇരുട്ടിലിരിക്കുന്ന ജനം വെളിച്ചം കണ്ടു. இருளில் இருக்கிற ஜனங்கள் மிகப்பெரிய வெளிச்சத்தை അത് கண்டார்கள். നഫ്താലിയും സെബുലൂനായിരുന്നു. அது நப்தலியும் செபுலூம் தான். അതിന്റെ അപ്പുറം നമ്മൾ ഇതുവരെയും വായിച്ചിട്ടുമില്ല, കേട്ടിട്ടുമില്ല. இதற்கு உள்ளாக இருக்கக்கூடிய காரியத்தை கேட்கவும் இல்ல, வாசிக்கவும் இல்ல. அப்போ നഫ്താലി, நப்தலி, സെബുലൂൻ, செபுலூன் ഇങ്ങനെ ഇരുട്ടിലാകാൻ കാരണം എന്ത്? இவர்கள் இந்த இருளுக்குள் வர காரணம் என்னவா இருந்தது? നിന്ദിക്കപ്പെടാൻ കാരണം എന്ത്? நிந்திக்கப்படுவதற்கு காரணம் என்ன? തകർക്കപ്പെട്ടു പോകാൻ കാരണം എന്ത്? அவர்கள் உடைக்கப்பட காரணம் என்ன? മരണത്തിൽ കിടന്നു പോകാൻ കാരണം എന്ത്? அவர்கள் மரண படுக்கையா இருப்பதற்குரிய காரணம் என்ன? Praise the Lord. ஆமென். യെശയ്യാ പ്രവചനം ஏசாயா தீர்க்கதரிசனத்தின் புத்தகம் 8-ാം അധ്യായം 8வது அதிகாரம் അതിന്റെ 18-ാമത്തെ വചനം വായിച്ചേ. அதுல 18வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். ഐശയ്യാ ചാപ്റ്റർ 8 ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் அதுல 8வது அதிகாரம் 18-ാമത്തെ വചനം വായിച്ചേ. 18வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். இதோ நானும் கர்த்தர் எனக்கு கொடுத்த பிள்ளைகளும் சீயோன் பர்வதத்தில் வாசமாயிருக்கிற சேனைகளின் கர்த்தராலே இஸ்ரவேலின் அடையாளங்களாகவும் அற்புதங்களாகவும் இருக்கிறோம். Praise the Lord. ஆமென். அப்போ നഫ്താലിക്കും സെബുലൂനിനും ഒരു വാഗ്ദത്തമുണ്ട്. நப்தலிக்கும் செபுலூனுக்கும் ஒரு வாக்குத்தத்தம் கொடுக்கப்பட்டிருந்தது. ഇന്ന് രാത്രി இந்த இரவிலே ഈ വചനം കേൾക്കുന്ന നീയാണ് இந்த வசனத்தை கேட்கிற நீங்கள் தான் സെബുലൂൻ. செபுலூன். നീ ഈ വചനം കേൾക്കുന്ന നീയാണ് இந்த வசனத்தை கேட்கிற நீங்கள் தான் നഫ്താലി. நப்தலி. എല്ലാരും പറഞ്ഞേ, எல்லாரும் சொல்லுங்க. ഞാനൊരു സെബുലൂനാണ്, நான் ஒரு செபுலூனா இருக்கிறேன், ഞാനൊരു നഫ്താലിയാണ്. நான் ஒரு நப்தலியா இருக்கிறேன். സെബുലൂന്റെയും നഫ്താലിയുടെയും വാഗ്ദത്തം എന്താണ്? செபுலூனுடைய நப்தலுடைய வாக்குத்தத்தங்கள் என்ன? ഹല്ലേലൂയ. ஹalleluya. നീ ഒരു അടയാളമായിരിക്കും. நீங்கள் ஒரு அடையாளமாக இருப்பீர்கள். നീ അത്ഭുതങ്ങളെ കാണും. நீங்கள் அற்புதங்களை பார்ப்பீர்கள். ഞാൻ എത്ര ഇരുട്ടിലിരുന്നാലും, எவ்வளவு காரிருளிலே இருந்தாலும், ഞാൻ എത്ര ഇരുട്ടിലിരുന്നാലും, எவ்வளவு காரிருளில் இருந்தாலும், ഞാൻ എത്ര നിന്ദയിലിരുന്നാലും, எவ்வளவு நிந்தைக்குள் இருந்தாலும், ഞാൻ എത്ര തകർച്ചയിലിരുന്നാലും, எவ்வளவு உடைக்கப்பட்டிருந்தாலும், ഞാൻ എത്ര മരണത്തിലിരുന്നാലും, எவ்வளவு மரணத்தின் சூழ்நிலையில் இருந்தாலும், ഞാൻ അവിടെ അവസാനിക്കത്തില്ല. என்னுடைய முடிவு அங்கே வைத்து உண்டாகாது. ഞാൻ ഒരു അത്ഭുതമായി മാറും. நானே ஒரு அற்புதமாய் மாறுவேன். ഞാൻ ഒരു അടയാളമായി മാറും. நானே ஒரு அடையாளமாய் மாறுவேன். വിശ്വസിക്കുന്നവർ കരമടിച്ചു പറ. விசுவாசிக்கிறவங்க நல்ல கையை தட்டி சொல்லுவோம். ഒരു മന്ത്രവാദത്തിനും, ஒரு മന്ത്രവാദத்தினாலோ, ഒരു ആഭിചാരത്തിനും பிள்ளை சூனியத்தினாலோ എന്നെ തകർക്കാൻ കഴിയില്ല. என்னை அழிக்க முடியாது. എനിക്കൊരു വാഗ്ദത്തമുണ്ട്. எனக்கு ஒரு வாக்குத்தத்தம் இருக்கிறது. ശത്രുവിന്റെ നടുവിൽ நான் சத்துருவுக்கு முன்பாக ഒരു അടയാളമായിരിക്കും. ஒரு அடையாளமாய் இருப்பேன். ഞാൻ ശത്രുവിന്റെ നടുവിൽ நான் சத்துருவுக்கு நடுவாக ഒരു അത്ഭുതമായിരിക്കും. ஒரு அற்புதமாய் இருப்பேன். ஹalleluya. ஆமென். നിന്നെ എന്തിനാ ദൈവം വിളിച്ചത്? உங்களை எதற்காக தேவன் அழைத்திருக்கிறார்? അടുത്തിരിക്കുന്നവരെ കൈ കൊടുത്തിട്ട് ചോദിച്ചേ, பக்கத்துல உள்ளவங்க கையை பிடிச்சு கேளுங்க. എന്തിനാ ദൈവം നിന്നെ വിളിച്ചേ? எதற்காக தேவன் உங்களை அழைத்திருக்கிறார்? ജാതികളുടെ നടുവിൽ புறஜாதியாரின் நடுவிலே നീ ഒരു അടയാളമായിരിക്കണം. நீங்கள் ஒரு அடையாளமாக இருக்க வேண்டும். നീ ഒരു അത്ഭുതമായിരിക്കണം. நீங்கள் ஒரு அற்புதமாக இருக்க வேண்டும். You are the sign. நீங்களே அடையாளம். You are the signboard. நீங்களே அடையாள அட்டைகளா இருக்கிறீர்கள். You are the miracle. நீங்கள் தான் அற்புதமே. ஹalleluya. കണ്ടോ, നഫ്താലിക്കുള്ള ദൂത് കണ്ടോ? நப்தலிக்குரிய அந்த தீர்க்க தரிசன வார்த்தையை பாருங்கள். ഇസ്രായേലിൽ இஸ்ரவேலில் നീ நீங்கள் ഒരു അടയാളവും அடையாளங்களாகவும் അത്ഭുതങ്ങളുമായിരിക്കും. அற்புதங்களாகவும் இருக்கிறீர்கள். ஹalleluya. ഇതായിരുന്നു വാഗ്ദത്തം. இதுதான் வாக்குத்தத்தமாக இருந்தது. ஆமென். നിന്നെ കുറിച്ചുള്ള ദൈവത്തിന്റെ പ്ലാൻ എന്ന് പറഞ്ഞത് അതാണ്. உங்களை குறித்த தேவனுடைய திட்டம் என்பது அதுதான். 2025 சபை അത്ഭുതങ്ങളും അടയാളങ്ങളും കാണും. அற்புதங்களையும் அடையாளங்களையும் பார்க்கும். വിശ്വസിക്കുന്നവർ പോരാ പോരാ விசுவாசிக்கிறவங்க கையை தட்டி இது போதாது, நல்ல உற்சாகமாய். 4000 വർഷങ്ങൾക്ക് മുമ്പ് യെശയ്യാവ് പ്രവചിച്ചു. 4000 வருஷங்களுக்கு முன்பதாக ஏசாயா தீர்க்க தரிசனமாய் உரைத்தார். സഭை അത്ഭുതങ്ങളും അടയാളങ്ങളും കാണും. அற்புதங்களையும் அடையாளங்களையும் பார்க்கும். சபை அற்புதங்களையும் அடையாளங்களையும் பார்க்கும். ഹല്ലേലൂയ. ஹalleluya. അപ്പോ
அப்போ അത്ഭുതവും അടയാളവും കാണേണ്ട സഭ அப்போ அற்புதத்தையும் அடையாளங்களையும் பார்க்க வேண்டிய இந்த சபை അല്ലെങ്കിൽ വാഗ്ദത്ത സന്തതിയായ ഞാൻ இல்லை என்றால் வாக்குத்தத்த சந்ததியா இருக்கக்கூடிய நான் കണ്ടോ ശ്രദ്ധ ഇനിയാണ് ആ വചനത്തിന്റെ ഡെപ്തിലേക്ക് വരേണ്ടത് இப்போதான் நாம இந்த வசனத்துடைய ஆழத்துக்கு நேராய் போக போகிறோம் ഇനിയാണ് இனிதான் മത്തായി സുവിശേഷം 4 കണക്ട് ചെയ്യേണ്ടത് மத்தேயு சுவிசேஷம் 4வது அதிகாரத்தில் நாம தொடர்பு படுத்த போகிறோம் എന്നെ എന്തിനാ ദൈവം വിളിച്ചേ என்னை எதற்காக தேவன் அழைத்திருக்கிறார் ഇരുട്ടിലിരിക്കാനല്ല இருளில் இருக்கல்ல Praise the Lord. ஆமென் ഇരുട്ടിലിരിക്കാനല്ല இருளிலே இருக்கல்ல നിന്ദയിൽ ഇരിക്കാനല്ല நிந்தையில் இருக்கல்ல തകർക്കപ്പെടാനല്ല உடைக்கப்பட அல்ல മരണത്തിൽ കിടക്കാനല്ല மரணத்தில் இருக்கல்ல എന്തിനാ ദൈവം വിളിച്ചേ எதற்காக தேவன் அழைத்தார் അത്ഭുതങ്ങളും அற்புதங்களையும் അടയാളങ്ങളും அடையாளங்களையும் എന്നിലൂടെ என் மூலமாய் വെളിപ്പെടാൻ വേണ്ടിയിട്ടാണ് வெளிப்படுத்துவதற்காகவே എന്നെ ദൈവം വിളിച്ചു என்னை தேவன் அழைத்திருக்கிறார் പക്ഷെ എന്റെ പ്രസന്റ് സിറ്റുവേഷൻ എന്താണ് ஆனா என்னுடைய நிகழ்காலம் எப்படி இருக்கிறது ஹலோ അത്ഭുതങ്ങളും അടയാളങ്ങളും ചെയ്ത് നടക്കേണ്ട ഞാൻ அற்புதங்களையும் அடையாளங்களையும் நடத்த வேண்டிய நான் அற்புதங்களையும் அடையாளங்களையும் കാണുകയും ஆமை பார்க்கவும் ചെയ്യുകയും செய்யவும் ചെയ്യേണ്ട ഞാൻ ஆமை செய்ய வேண்டிய நான் ഇപ്പോൾ എവിടെ ഇരിക്കുന്നത് எங்க இருக்கிறேன் ഇരുട്ടിൽ இருளில் എനിക്ക് തന്നെ അറിയാം ഞാൻ ഇരുട്ടിലാ ഇരിക്കുന്നത് எனக்கே தெரியுது நான் இருளில் தான் இருக்கிறேன்னு എന്റെ சொல்லி ശുശ്രൂഷ ഇരുട്ടില് என்னுடைய ஊழியம் இருளில் എത്ര മിനിസ്റ്റർ ചെയ്തിട്ട് സഭ വളരുന്നില്ല என்ன ஊழியம் செய்தாலும் சபை வளரவில்லை എന്റെ ബിസിനസ് என்னுடைய தொழில் ഇരുട്ടിലിരിക്കുന്നു இருளில் இருக்கிறது എന്റെ കുഞ്ഞ് என்னுடைய பிள்ளை ഇരുട്ടിലിരിക്കുന്നു இருளில் இருக்கிறார்கள் എന്റെ വീട് என் வீடு ഇരുട്ടിലിരിക്കുന്നു இருளில் இருக்கிறது ഞാൻ ഇരുട്ടിലിരിക്കുന്നു இருளில் இருக்கிறேன் നിന്ദയിലിരിക്കുന്നു நிந்தையில் இருக்கிறேன் തകർച്ചയിലിരിക്കുന്നു உடைவில் இருக்கிறேன் മരണത്തിലിരിക്കുന്നു மரணத்தில் இருக்கிறேன் എത്രയോ ശുശ്രൂഷകന്മാർ പറഞ്ഞു കേട്ടിട്ടുണ്ട് எவ்வளவோ ஊழியக்காரர்கள் சொல்லி கேட்கவில்லையா മരിച്ചാ മതി செத்தால் போதும் അവരെ പ്രയർ റൂമില് அவருடைய ஜெப ഒരു ഫീഡ്ബാക്ക് ഉണ്ടെങ്കിൽ കേൾക്കാൻ പറ്റും ஆமே ഒരു ഫീഡ്ബാക്ക് ഇരുന്നാൽ കേൾക്കാൻ പറ്റും ஒரு மானிட்டர் இருந்தா கேட்க முடியும் മരിച്ചാ മതി എന്ന് ചിന്തിച്ച എത്രയോ ദൈവദാസന്മാര് ஆமென் மரித்தால் போதும் என்று நினைத்த எத்தனையோ தேவனுடைய ஊழியர்கள் ഏലിയാവും യോനയും വരെ ചിന്തിച്ചു எலியாவும் யோனாவும் கூட இப்படி நினைத்தார்கள் മരിച്ചാ മതി மரித்தால் போதும் என்று ഹല്ലേലൂയ. ஹalleluya ഈ സിറ്റുവേഷൻ വരെ വരാൻ കാരണം എന്താണ് இந்த சூழ்நிலைக்குள்ளாய் வருவதற்குரிய காரணம் என்ன 19ാമത്തെ വചനമാണ് കാരണം 19வது வசனம் தான் அதற்குரிய காரணமாக இருக்கிறது വായിച്ചേ 19ാമത്തെ വചനം വായിച്ചേ 19வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம் அவர்கள் உங்களை நோக்கி அஞ்சனம் பார்க்கிறவரிடத்திலும் முணுமுணுவென்று ஓதுகிற குறிகாரத்திலும் விசாரியுங்கள் என்று നല്ല സ്ഫുടതയോടെ നിർത്തി വായിച്ചു കൊടുക്കുക அவர்கள் உங்களை நோக்கி அஞ்சனம் பார்க்கிறவர்களிடத்திலும் முணுமுணுவென்று ஓதுகிற குறிகாரங்களிடத்திலும் விசாரியுங்கள் என்று சொல்லும் போது ஜனங்கள் தன் தேவனிடத்தில் விசாரிக்க வேண்டியதல்லவோ ഹല്ലേലൂയ. உயிர் உள்ளவர்களுக்காக செத்தவரிடத்தில் விசாரிக்கலாமோ Praise the Lord. Amen. That's the reason. அதுதான் காரணம் ഈ ജനം ഇരുട്ടിലിരിക്കാൻ കാരണം എന്ത് இந்த ஜனம் இருளில் வருவதற்குரிய காரணம் என்ன ശാപത്തിലാവാൻ കാരണം എന്ത് சாபத்துக்குள் வர காரணம் என்ன നിന്ദിക്കപ്പെടാൻ കാരണം എന്ത് நிந்திக்கப்படுவதற்குரிய காரணம் என்ன നീ വെളിച്ചപ്പാടുമാരോട് കൂടെ நீங்க குறி சொல்லுகிறவருடைய யாரிடத்திலோ ചലക്കുന്നു நீங்க கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள் ஆமென் Praise the Lord. ஆமென் ഒരു വെളിച്ചപ്പാട് പറയോ ஒரு குறி சொல்லுவியா ഒരു വെളിച്ചപ്പാട് പറയോ ஒரு குறி சொல்லுவியா യേശുവിനോടുള്ള ബന്ധം വിട്ട് இயேசுவோடு உள்ள தொடர்பை உறவை விட்டு ഞാൻ ഇപ്പൊ വെളിച്ചപ്പാടത്തിയുടെ പുറകെ പോവാ இப்போ குறி சொல்லுகிறவருடைய பின்பாக ஓடிக்கொண்டிருக்கிறேன் കണ്ടോ பாருங்க വെളിച്ചപ്പാടോട് കൂടെ പോവുകയും குறிகாரிடத்திலும் മലയാളത്തിൽ ഇങ്ങനെ പറയാം ജപിക്കുകയും അവരുടെ അടുത്ത് പോയി പ്രാർത്ഥിച്ചെന്ന് அதாவது அவங்க பக்கத்துல போய் ஜெபிக்கிறது என்று சொல்லுது தமிழ் வேதத்துல விசாரிக்கிறது என்று சொல்லுகிறது മലയാളത്തിൽ കറക്റ്റാ പ്രയർ ஆமென் இந்த மலையாள வேதத்துல சரியாய் போட்டிருக்கிறது ஜெபம் പാസ്റ്ററിനെ വിട്ടിട്ട് பாஸ்டரை விட்டு വെളിച്ചപ്പാടത്തിയുടെ കൈ പിടിച്ച് പ്രാർത്ഥിക്കുക ஆமென் குறி சொல்லுகிறவருடைய கரத்தை பிடித்து ஜெபிக்கிறார்கள் Praise the Lord. ஆமென் ഹല്ലേലൂയ. ஹalleluya ഇപ്പൊ പ്രവാചകിമാരെന്ന് പറഞ്ഞ് കുറെ എണ്ണം ബാഗും തൂക്കി ഇറങ്ങിയിട്ടുണ്ട് இப்போ தீர்க்கதரிசிகள் என்று சொல்லி அநேகர் பேக்க தூக்கி புறப்பட்டு இருக்கிறார்கள் ആളിന്റെ പേര് ഞാൻ പറയുന്നില്ല அவருடைய பேரை சொல்ல நான் விரும்பல ചെന്നൈയിൽ ഒരു ഐറ്റം ഇരിപ്പുണ്ട് ചെന്നൈയിൽ சென்னையில அப்படிப்பட்ட ஒரு நபர் இருக்கிறார் Praise the Lord. ஆமென்
ആ പ്രവാചകന്മാരുടെ ഉദ്ദേശം அந்த தீர்க்கதரிசியினுடைய நோக்கமே ദൈവദാസന്മാർക്കെതിരെ കുറ്റം പറയുക, தேவ ஊழியர்களுக்கு விரோதமாய் குறை சொல்லணும். Praise the Lord. ஆமென். ഹല്ലേലൂയ. ஹalleluya. യോന പ്രവാചകനോ, ஆமென். யோனா தீர்க்கதரிசியா, അവനെ ചർച്ചയിൽ വിളിക്കരുത്, அவரை சபையில கூப்பிடாதீங்க, കോൺഫറൻസിന് വിളിക്കരുത്, கான்ஃபரன்ஸ் கருத்தரங்குக்கு கூப்பிடாதீங்க. അയ്യോ യോനയെ വിളിക്കരുത്. ஐயோ யோனாவை மட்டும் கூப்பிடாதீங்க. ആ യോനയുടെ സ്ഥാനത്ത് എന്റെ പേരോ സെൽവാണിയുടെ പേരോ ജിജയുടെ പേരോ വേണമെങ്കിൽ ചേർത്തോ. அந்த யோனாவுடைய இடத்துல ஆமென் லினிஷ் அவங்களுடைய பேரோ, செல்வமணி அவருடைய பேரோ, ஜிஜோ அவருடைய பேரை போட்டுக்கலாம். അയ്യോ യോന ദീർഘദർശിയെ വിളിക്കരുത്. ஐயோ யோனா தீர்க்கதரிசியை மட்டும் கூப்பிடாதீங்க. അവൻ കള്ളൻ, திருடே, നാറി, அவன் நாற்றம் எடுத்தவன், വേസ്റ്റ്, அவன் കുപ്പை. എടാ നാറ്റത്തെ മാറ്റത്തിൽ കൊണ്ടുവരുന്നവൻ ഇന്ന് രാത്രി ഇവിടെ വന്നിട്ടുണ്ട്. நாட்டத்தை மாற்றத்துக்கு நேராய் கொண்டு வருகிறவர் இந்நேரவளை வந்திருக்கிறார். വേസ്റ്റിനെ ബെസ്റ്റ് ആക്കുന്നവൻ ഇന്ന് രാത്രി വന്നിട്ടുണ്ട്. வேஸ்டை பெஸ்டாய் மாற்றுகிறவர் இந்நேரவளை வந்திருக்கிறார். അവനെ ഇന്ന് ചർച്ച കേട്ടരുത്, அவனை சபையில ஏத்திராதீங்க. Praise the Lord. ஆமென். കള്ള പിശാച് വന്നിരുന്നുകൊണ്ട് പറയുക, திருட்டு பிசாசு வந்துட்டு சொல்லுது. ഹല്ലേലൂയ. ஹalleluya. പക്ഷെ എന്ത് സംഭവിക്കുന്നു അറിയോ? ஆனா என்ன நடக்கும் தெரியுமா? യോന വന്നാൽ யோனா வந்தால் 1,20,000 പേര് മാനസാന്തരപ്പെടും. 1,20,000 பேர் மனம் திரும்புவார்கள். കരങ്ങളെ അടിച്ചു പറഞ്ഞാട്ട്, கரங்களை தட்டி சொல்லுங்க. യോന വന്നാൽ മാസ് ഹീലിംഗ് നടക്കും. யோனா வந்தா பெருங்கூட்ட சுகம் உண்டாகும். മാസ് ഡെലിവറൻസ് നടക്കും. பெருங்கூட்ட விடுதலை உண்டாகும். കരങ്ങളെ വീഴ്ച അടിച്ചു, கரங்களை வேகமாய் தட்டி, പോരെ 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 പോരെ, அது நல்ல உற்சாகமாய் கைகளை தட்டி. ஹalleluya. ഞാൻ എല്ലാരെയും അല്ല പറയുന്നത്, எல்லாரையும் சொல்லல, എല്ലാരും പ്രവാചകരല്ല, எல்லாரும் தீர்க்கதரிசிகளும் அல்ல. ചിലര് വെളിച്ചപ്പാടത്തികളുണ്ട്, വെളിച്ചപ്പാടത്തി. சிலர் குறி சொல்லுகிறவர்களும் உண்டு. ഹല്ലേലൂയ. ஆமென். അവര് ചർച്ചിലെ പാസ്റ്ററിന്റെ അനുവാദം കൂടാതെ அவங்க சபையினுடைய பாஸ்டருடைய அனுமதியே இல்லாமல் വിശ്വാസികളുടെ വീട്ടിൽ പോയി விசுவாசிகளுடைய வீட்டுக்கு சென்று അതും ഇതും പറഞ്ഞ് அதுவும் இதுவும் சொல்லி പൈസ തട്ടിക്കൊണ്ടുപോയി. எப்படியாச்சும் பைசாவை எடுத்துட்டு போயிடுவாங்க. ഹല്ലേലൂയ. ஹalleluya. പ്രൈസ് ദി ലോർഡ്. ஆமென். അടുത്തിരിക്കുന്നവരെ കൈ കൊടുത്തിട്ട് പറഞ്ഞു, பக்கத்துல உள்ளவங்க கையை பிடிச்சு சொல்லுங்க. വെളിച്ചപ്പാടുകളുടെ കൈ പിടിച്ച് പ്രാർത്ഥിക്കരുത്. குறி சொல்லுடையதான കരങ്ങളെ പിടിച്ചു ജപിക്ക കൂടാது. പ്രൈസ് ദി ലോർഡ്. ஆமென். അന്ത്യനാളിൽ അനേക കള്ളപ്രവാചകന്മാർ എഴുന്നേൽക്കും. கடைசி நாட்களிலே அநேக கள்ள தீர்க்கதரிசிகள் எழும்புவார்கள். അപ്പൊ എല്ലാവർക്കും ഡോർ ഓപ്പൺ ചെയ്ത് കൊടുക്കരുത്. எல்லாருக்கும் கதவை திறந்து கொடுக்காதீர்கள். എല്ലാരെയും വീട്ടിൽ വിളിച്ചിരുത്തി കൈ പിടിച്ച് പ്രാർത്ഥിക്കരുത്. எல்லாரையும் வீட்டுக்குள்ள ஏத்தி கையை பிடிச்சு ஜெபிக்காதீங்க. അവർക്കുള്ള പ്രോഫസിയാ ഇത്. அவங்களுக்குள்ள தீர்க்க தரிசனம் தான் இந்த வார்த்தை. ചിലർ വെളിച്ചപ്പാടത്തിമാരുടെ കൈ പിടിച്ച് പ്രാർത്ഥിച്ചു. சிலர் குறி சொல்லுடையதான கரங்களை பிடித்து ஜெபித்தார்கள். അവരവരുടെ പാസ്റ്റർ അറിയാതെ, அவர்கள் அவருடைய பாஸ்டருக்கே தெரியாம സീക്രട്ട് ആയിട്ട് ரகசியமாக വീടുകളിൽ പ്രയർ വെച്ച് வீடுகளிலே ஜெபங்களை வைத்து പ്രവാചകി പറഞ്ഞു, இந்த தீர்க்கதரிசி இப்படி சொன்னா, അയ്യോ നിങ്ങൾ ആ സഭയിൽ പോവരുത്, ஐயோ அந்த சபைக்கு மட்டும் நீங்க போயிடாதீங்க, ആ പാസ്റ്റർ വീണ് കിടക്കുകയാണ്, அந்த பாஸ்டர் விழுந்துட்டாரு. Praise the Lord. Amen. കരമുയർത്തി ദൈവത്തെ സ്തുതിച്ച്. கையை உயர்த்தி தேவனை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. നിങ്ങളുടെ സഭയിലെ ദൈവദാസൻ അറിയാതെ, உங்க சபையிலுடைய தேவனுடைய ஊழியருக்கு தெரியாமல் ഒരു പ്രവാചകനെയോ ഒരു പ്രവാചകിയോ ஒரு தீர்க்கதரிசியையோ ஒரு தீர்க்கதரிசினியையோ വീട്ടിൽ വിളിക്കരുത്, வீட்டுக்கு அழைக்க கூடாது. Praise the Lord. ஆமென். ഹല്ലേലൂയ. ஹalleluya. Praise the Lord. ஹalleluya. ഒന്ന് വെളിച്ചപ്പാടത്തിമാരുടെ കൈ പിടിച്ച് പ്രാർത്ഥിച്ചു. ஒன்று அவர்கள் குறி சொல்லுடையதான கையை பிடித்து ஜெபித்தார்கள். ലക്ഷണവാദികളോട് അരുളപ്പാട് ചോദിച്ചു. அதாவது ஓதுகிற குறி சொல்லுகிறவரிடத்திலும் ஆமென் விசாரித்து ஆமென் ஜீசஸ் முடுமுடுவென்று ஓதுகிறவரிடத்தில் அவர்கள் கையை பிடித்து அவர்கள் குறியை கேட்டார்கள். Praise the Lord. அஞ்சனம் பார்க்கிறவர்கள் ജീവനുള്ളവർക്ക് വേണ്ടിയിട്ട്, ஜீவன் உள்ளவர்களுக்காக മരിച്ചവരോട് പ്രാർത്ഥിച്ചു. മരിച്ചവരോട്, மரிச்சத்தவர்களிடத்தில் போய் விசாரித்தார்கள். അടുത്തിരിക്കുന്നവരെ കൈ കൊടുത്തിട്ട് പറഞ്ഞേ, பக்கத்துல உள்ளவங்களுடைய கரத்தை பிடித்து கேளுங்க, മരിച്ചവരോട് പ്രാർത്ഥിക്കരുത്. மரித்தவரிடத்துல போய் ஜெபிக்காதீங்க. യേശുവിന്റെ അമ്മ മറിയ ഉൾപ്പെടെ മരിച്ചുപോയി. இயேசுவின் தாயாகிய மரியாள் வரையிலும் மரித்து போனார். വേണമെങ്കിൽ ഞാൻ പ്രസംഗിക്കുന്നത് വചനമാണ്. நான் பிரசங்கம் பண்றது வசனத்தை. യേശുവിന്റെ അമ്മ മറിയ വരെ മരിച്ചുപോയി. இயேசுவின் தாயாகிய மரியாள் வரையிலும் மரித்து போனார்கள். ഇൻക്ലൂഡഡ് മേരി. ஆமென். மரியாள் வரையிலும். ഹല്ലേലൂയ. ஹalleluya. പ്രൈസ് ദി ലോർഡ്. ஆமென். അന്തോണിയ പുണ്യാളൻ, அந்தியோனியா என்று சொல்லுகிற அந்த புண்ணியர், സെന്റ് ജൂഡ്, ஆமென், சென்ட் ஆமென் யூதா, സെന്റ് പീറ്റർ, சென்ட் ஆமென் பீட்டர், സെന്റ് ഫ്രാൻസിസ്, சென்ட் பிரான்சிஸ்,
മരിച്ചവരുടെ മുമ്പ് പോയി പ്രാർത്ഥിക്കരുത്. மரித்தோருக்கு முன்னதாக போய் ஜெபிக்க கூடாது. നീ മരിച്ചവരുടെ മുമ്പിൽ പ്രാർത്ഥിച്ചാൽ நீங்கள் போய் மரித்தவர்களுக்கு முன்பதாக இருந்து ஜெபித்தால் ഇന്ത്യ ഇൻഡിപെൻഡന്റ് കൺട്രിയാണ്. இந்திய தேசம் அது சுதந்திரமான தேசம். നിനക്ക് ആരുടെ മുമ്പിൽ വേണോ പ്രാർത്ഥിക്കാം. நீங்க யாருக்கு முன்னதாக வேண்டுமானாலும் ஜெபிக்கலாம். ഈ പ്ലാവിന്റെ മുമ്പ് പോയിരുന്ന് പ്രാർത്ഥിക്കാം. இந்த அந்த பிலாவுக்கு முன்பதாக போய் ஜெபிக்கலாம். ആ തെങ്ങിന്റെ മുമ്പ് പോയിരുന്ന് പ്രാർത്ഥിക്കാം. தென்னமரத்துக்கு பக்கத்துல போய் ஜெபிக்கலாம். ഒരു തേങ്ങയെ കയ്യിലെടുത്ത് വെച്ചിട്ട് പ്രാർത്ഥിക്കാം. தேங்காவை கையில வச்சிட்டு ஜெபிக்கலாம். ഒരു തേങ്ങയ്ക്ക് രണ്ട് കണ്ണും മൂക്കും വരച്ചിട്ട് ഇതാണ് ദൈവം എന്ന് പറഞ്ഞ് നിനക്ക് വേണമെങ്കിൽ പ്രാർത്ഥിക്കാം. ஒரு தேங்காவுக்கு ரெண்டு கண்ணையும் ஒரு மூக்கையும் வைத்துட்டு இதுதான் தெய்வம் என்று சொல்லி ஜெபிக்கலாம். ഇല്ല തേങ്ങ കിട്ടിയില്ലെങ്കിൽ ഒരു മുട്ട എടുത്ത് വെച്ച് കണ്ണും മൂക്കും വരച്ചിട്ട് ഇതാണ് എന്റെ ദൈവം എന്ന് പറഞ്ഞ് നിനക്ക് പ്രാർത്ഥിക്കാം. கிடைக்கலனா ஒரு முட்டையை எடுத்து கண்ணும் மூக்கையும் வரைஞ்சு இதுதான் தேவன் என்று சொல்லி ஜெபிக்கலாம். പക്ഷേ ஆனா നീ ഇരുട്ടിലിരിക്കേണ്ടി വരും. நீங்க இருளிலே இருக்க நேரிடும். നീ തകർന്നു പോകും. நீங்கள் உடைக்கப்படுவீர்கள். നീ നിന്ദിക്കപ്പെടും. நீங்கள் நிந்திக்கப்படுவீர்கள். നീ മരിച്ചു പോകാൻ വരെ സാധ്യതയുണ്ട്. நீங்கள் மரித்து போக கூட வாய்ப்பு உண்டு. കരങ്ങളെ അടിച്ചു പറ. கையை தட்டி சொல்லுங்க. അങ്ങനെ സംഭവിക്കാതിരിക്കാൻ அப்படி நடக்காமல் இருக்க നീയും നിന്റെ കുടുംബവും நீங்கள் உங்கள் குடும்பமும் തകർക്കപ്പെടാതിരിക്കാൻ உடைக்கப்படாமல் இருக்க കൂട്ടത്തോടെ നിന്ദിക്കപ്പെടാതിരിക്കാൻ கூட்டமாய் நிந்திக்கப்படாமல் இருக்க മരിച്ചു പോകാതിരിക്കാൻ மரித்து போகாமல் இருக்க ജീവനുള്ളവന്റെ മുഖത്തേക്ക് നോക്കുക. ஓ ஜீவனுள்ளவருடைய முகத்தை நோக்கி பாருங்கள். കരങ്ങളെ അടിച്ചു கைகளை தட்டு. പോരെ 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 പോരെ. போதாது நல்ல உற்சாகமாய் கைகளை தட்டி கைகளை தட்டு. ഓ നല്ല കൈയടിച്ച് ദൈവത്തെ ആരാധിക്കുക. நல்ல கையை தட்டி தேவனை துதிப்போம். ഇന്ന് രാത്രികാലം പറ, இந்த இரவுல சொல்லுங்க, എന്റെ ദൈവം മാങ്ങയല്ല. ஓ என்னுடைய தேவன் மாங்கா அல்ல. എല്ലാരും പറഞ്ഞേ, எல்லாரும் சொல்லுங்க, എന്റെ ദൈവം ഒരു മാങ്ങയല്ല. என் தேவன் ஒரு மாங்கா அல்ல. എന്റെ ദൈവം ഒരു ചക്കയല്ല. என் ஆமே ஆண்டவர் ஒரு ஆமே பலாப்பழம் அல்ல, ചക്കപ്പഴം அல்ல. എന്റെ ദൈവം ഒരു കോക്കനട്ട് അല്ല. என் தேவன் ஒரு தேங்காய் அல்ல. എന്റെ ദൈവം ഒരു കരിങ്കല്ലല്ല. என் தேவன் ஒரு கருங்கல் அல்ல. അവൻ ജീവനുള്ള ദൈവമാണ്. அவர் ஜீவனுள்ள தேவன். കരങ്ങളെ അടിച്ച് கைகளை தட்டு. ഓ ராகாதாலா சுடபலபா உஷபலபா. போற, கைகளை போற, தட்டு, போற. கைகளை தட்டு. പോരാ. போதாது. ഈ ഗ്രൗണ്ട് മുഴുവൻ കൈ അടിച്ചിട്ട് പറ, ஓ இந்த மைதானம் முழுவதும் கையை தட்டி சொல்லுங்க, എന്റെ ദൈവം കോഴിയല്ല. என் தேவன் கோழி அல்ல. എന്റെ ദൈവം നരിയല്ല. என் தேவன் நரியும் அல்ல. എന്റെ ദൈവം ദൈവമാണ്. என் தேவன் தேவனாயிருக்கிறார். പ്രൈസ് ദി ലോർഡ്. ஆமென். ഹല്ലേലൂയ ஹalleluya ഹല്ലേലൂയ ஹalleluya. അത്യുച്ചത്തിൽ കരം വീശി ഹല്ലേലൂയ പറഞ്ഞേ. உரத்த சத்தமாய் கையை உயர்த்தி ஹalleluya சொல்லுவோம். അപ്പോ ഈ ജനം, அப்போ இந்த ஜனங்கள் ഇരുട്ടിലിരിക്കുവാനും നിന്ദിക്കപ്പെടുവാനും തകർന്നു പോകാനും മരണത്തിലിരിക്കാനും കാരണം ഇതാ റീസൺ. இந்த ஜனம் இருளில் இருக்கவும் நிந்திக்கப்படவும் உடைக்கப்படவும் மரணத்துக்குள்ளாய் போகவும் இதுதான் காரணமாக இருந்தது. ഹല്ലേലൂയ ஹalleluya. പ്രൈസ് ദി ലോർഡ്. ஆமென். എങ്ങനെ ഇരിക്കേണ്ട ജനമാണ്? எப்படி இருக்க வேண்டிய ஜனம் இது? അത്ഭുതങ്ങൾ ചെയ്ത് നടക്കേണ്ട ജനം, அற்புதங்களை செய்து நடக்க வேண்டிய ஜனங்கள், അടയാളങ്ങൾ കാണിക്കേണ്ട ജനം. அடையாளங்களை காட்டக்கூடிய ஜனங்கள். മിസ്റ്റേക്ക് പറ്റിപ്പോയി, தவறு நடந்து விட்டது. ഹല്ലേലൂയ ஹalleluya. ഈ യെശയ്യാ പ്രവചനത്തിനും இந்த ஏசாயா தீர்க்க தரிசனத்திற்கும் മത്തായി 4-നും ചെറിയൊരു വ്യത്യാസമുണ്ട്. மத்தேயு 4ஆம் அதிகாரத்துக்கும் சின்ன ஒரு வித்தியாசம் இருக்கிறது. ഹല്ലേലൂയ ஹalleluya. യെശയ്യാ പ്രവചനം 9-ാം അധ്യായം 1-2 വചനം വായിക്കുമ്പോൾ, ஏசாயா தீர்க்க தரிசன புத்தகம் அதிலே 9வது அதிகாரத்திலே 1-2 வசனங்களை வாசிக்கும்போது അവിടെ அங்கே പ്രൈസ് ദി ലോർഡ് ஜீசஸ் വായിച്ചേ. ஆகிலும் அவன் செபுலோன் நாட்டையும் நப்தலி நாட்டையும் இடுக்கமாய் ஈனப்படுத்தின முந்தின காலத்தில் இருந்தது போல அது இருண்டிருப்பதில்லை. ஏனென்றால் அவர் கடற்கரை அருகிலும் யோர்தான் நதியோரத்திலும் உள்ள புறஜாதியருடைய கலிலேயாவாகிய அத்தேசத்தை பிற்காலத்திலே மகிமைப்படுத்துவார். പ്രൈസ് ദി ലോർഡ്. இருளில் நடக்கிற ஜனங்கள் മതി. യെശയ്യാ പറയുന്നു, ஏசாயா இப்படி சொல்கிறார், ഇരുട്ടിൽ നടക്കുന്നു. இருளிலே நடக்கிறார்கள். ഹല്ലേലൂയ. ஹalleluya. ഇരുട്ടിൽ നടന്ന ജനം, இருளிலே நடந்த ஜனங்கள் 400 വർഷം കഴിഞ്ഞപ്പോ 400 வருடங்கள் முடிந்தபோது ഇരുട്ടിൽ ഇരുന്നു. இருட்டிலே உட்கார்ந்து விட்டார்கள். മത്തായി 4:12 മുതൽ വായിച്ചേ. ஆமென். மத்தேயு 4வது அதிகாரம் 12 வாசிக்கும் பொழுது யோவான் காவலில் வைக்கப்பட்டான் என்று ആ ഭാഗം മാത്രം വായിക്കുക. ஆமென். അങ്ങനെ ഇരുട്ടിൽ 15வது வசனம், இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய നടന്ന ജനം ഇപ്പൊ എവിടെ ഇരിക്കുന്നേ? ஆமென். நடந்த ஜனங்கள் இப்போ எங்க இருக்கிறாங்க?
നടന്ന ജനത്തിന്റെ സിറ്റുവേഷൻ എന്താ? நடந்த ஜனத்தினுடைய சூழ்நிலை என்னவானது? ഇരുന്നു പോയി. நடந்தவர்கள் உட்கார்ந்து விட்டார்கள், இருந்து விட்டார்கள். ശുശ്രൂഷയിൽ ഇരുന്നു പോയവർ, ஊழியத்திலே உட்கார்ந்து விட்டவர்கள். ഇന്ന് രാത്രി വിടുതല കേട്ടോ. இந்த இரவுல விடுதலை. നടന്ന് നടന്ന് நடந்து நடந்து മിനിസ്ട്രിയിൽ ഇരുന്നു പോയ ചിലർ, ஓ ஊழியத்துல உட்கார்ந்து போன குந்தி போன சிலர்கள், ബിസിനസ്സിൽ ഇരുന്നു പോയ ചിലർ, பிசினஸ்ல குந்தி போன சிலர்கள், കുടുംബത്തിൽ ഇരുന്നു പോയ ചിലർ, குடும்பத்தில் உட்கார்ந்து குந்தி போனதான சிலர்கள், നിന്നെ എഴുന്നേൽപ്പിക്കുവാനാണ് உங்களை எழும்ப பண்ணதான் യേശു ഇന്ന് രാത്രി വന്നത്. இயேசு இந்த இரவுல வந்திருக்கிறார். കരങ്ങളെ അടിച്ചു പറ. கைகளை தட்டி சொல்லுவோம். ഇരുന്നു പോയ ചിലതിനെ, உட்கார்ந்து போன சிலரை, ചലിക്കാത്ത ചിലതിനെ, ஓ அசையாமல் இருக்கிற சிலரை ചലിപ്പിക്കുവാൻ, ஓ செயல்படுத்த, എഴുന്നേൽപ്പിക്കുവാൻ, எழும்ப பண்ண, നിവർത്തി നിർത്തുവാൻ அவங்களை நிமிர பண்ண യേശു ഇന്ന് രാത്രി വന്നിട്ടുണ്ട്. இயேசு இந்த இரவுல வந்திருக்கிறார். വിശ്വാസത്തോടെ, விசுவாசத்தோடு. ஹalleluya, ஹalleluya, ഹല്ലേലൂയ, ஹalleluya. നീ അത്ഭുതം കാണും, അടയാളങ്ങൾ കാണും എന്ന വാക്കിന്റെ അർത്ഥം, நீங்கள் அற்புதங்களை பார்ப்பீர்கள், அடையாளங்களை பார்ப்பீர்கள் என்று சொல்லுகிற வார்த்தைக்குரிய அர்த்தம் என்ன? നീ ഏത് അവസ്ഥയിലായിരുന്നാലും, நீங்க என்ன சூழ்நிலைக்குள்ளே இருந்தாலும், നീ ഇരുട്ടിൽ നടന്നാലും, நீங்கள் இருளிலே நடந்தாலும், ഇരുട്ടിൽ ഓടിയാലും, இருளிலே ஓடினாலும், ഇരുട്ടിൽ ഇരുന്നാലും, இருட்டிலே இருந்தாலும் നീ എഴുന്നേൽക്കും. நீங்கள் எழும்புவீர்கள். നീ എഴുന്നേൽക്കും. நீங்கள் எழும்புவீர்கள். It is your time. இது உங்கள் காலம். വചനം പറയുന്നു, வசனம் சொல்கிறது, ഞാൻ നിന്നെ തിരിച്ചു കൊണ്ടുവരും. நான் உன்னை திரும்பவும் கொண்டு வருவேன். ഞാൻ നിന്നെ തിരിച്ചു കൊണ്ടുവരും. நான் உன்னை திரும்பவும் கொண்டு வருவேன். നിന്റെ പരാജയത്തിൽ നിന്ന് തിരിച്ചു കൊണ്ടുവരും. உன்னுடைய தோல்வியில் இருந்து நான் உன்னை திரும்ப கொண்டு வருவேன். തകർച്ചയിൽ നിന്ന് തിരിച്ചു കൊണ്ടുവരും. உடைவில் இருந்து மறுபடி கொண்டு வருவேன். നിന്ദയിൽ നിന്ന് തിരിച്ചു കൊണ്ടുവരും. நிந்தையில் இருந்து மறுபடி கொண்டு வருவேன். നിന്റെ അവസ്ഥയെ ഞാൻ മാറ്റും. உன் சூழ்நிலையை மாற்றுவேன். അടിച്ചു പറ. கையை தட்டி சொல்லுங்க. Yes. Yes. கைகளை தட்டி, கைகளை தட்டி, கைகளை தட்டி. நிந்தையில் இருந்து, எஸ், அவமானத்தில் இருந்து, இருளில் இருந்து, மரண படுக்கையில் இருந்து, தோல்வியில் இருந்து கர்த்தர் இன்றைக்கு உங்களை மறுபடியும் வெளியே கொண்டு வருகிறார். ഹല്ലേലൂയ, ஹalleluya. പരിശുദ്ധാത്മാവിനോട് പറയുന്നു, பரிசுத்த ஆவியானவர் என்னோடு சொல்கிறார், സഭ, சபை അടുത്തൊരു മൂവ് കാണാൻ പോകുന്നു. அடுத்த ஒரு மூவை, அசைவை பார்க்க போகிறது. അടുത്തൊരു സീസൺ കാണാൻ പോകുന്നു. அடுத்த ஒரு காலகட்டத்தை பார்க்க போகிறது. അടുത്തൊരു ലെവൽ നീ കാണാൻ പോകുന്നു. அடுத்த ஒரு நிலைகளுக்குள்ளாய், கட்டத்துக்குள்ளாய் வர നീ போகிறீர்கள். ഒരു റിവൈവൽ കാണാൻ പോകുന്നു. நீங்கள் ஒரு எழுப்புதலை பார்க்க போகிறீர்கள். Yes. ஆமென். ഹല്ലേലൂയ. ஹalleluya. Praise the Lord. ஆமென். ആഭിചാരം കേറിയ ജനത്തിനെ തേടി, ஆமென். பில்லி சூனியமேறினதான ஜனத்தை தேடி, മന്ത്രവാദത്തിന് അഡിക്റ്റായ ജനത്തിന്റെ നടുവിൽ மந்திரவாதத்திற்கு அடிமையானதான ஜனத்தை தேடி യേശു ഇന്ന് രാത്രി വന്നിട്ടുണ്ട്. இயேசு இந்த இரவிலே வந்திருக்கிறார். ഹല്ലേലൂയ. ஹalleluya. Praise the Lord. ஆமென். കണ്ടോ, பாருங்க, യെശയ്യാവിലെ ஏசாயாவில் ഒരു മൂവ്മെന്റ് കാണുകയാണ്. ஒரு அசைவை பார்க்கிறோம். ஜீசஸ். Praise the Lord. ஆமென். ദൈവത്തിന്റെ ഉപദേശത്തിൽ നടന്നു കയറിയില്ല എങ്കിൽ, தேவனுடைய உபதேசத்தில் நடந்து ஏறாவிட்டால், Praise the Lord. ஹalleluya. ദൈവത്തിന്റെ ഉപദേശത്തിൽ നടന്നു കയറിയില്ല എങ്കിൽ, தேவனுடைய உபதேசத்திலே நடந்து செல்லாவிட்டால், നീ ഇരിക്കുന്നതിന്റെ സമമാണ്. நீங்கள் உட்கார்ந்திருப்பதற்கு தான் அது சமமாயிருக்கிறது. ചിലർ ഓടിയെങ്കിലും, சிலர் ஓடினார்கள் என்றாலும், ചിലർ നടന്നു എങ്കിലും நடந்தார்கள் என்றாலும், എവിടെയും എത്തിയില്ല. எங்கேயும் அவர்கள் போக வேண்டிய இடத்துக்கு போய் சேரவில்லை. Praise the Lord. ஆமென். ചിലർ ശുശ്രൂഷയിൽ ഓടി, சிலர் ஊழியத்தில் ஓடினார்கள், നടന്നു. நடந்தார்கள். ചിലർ ബിസിനസ്സിൽ ഓടി, சிலர் தொழிலிலே வியாபாரத்தில் ஓடினார்கள், നടന്നു. நடந்தார்கள். ഒരിടവും എത്തിയില്ല. ஒரு இடத்துக்கு அவங்க போய் சேர முடியல. നല്ല പഠിച്ചു, நல்லா படித்தார்கள், ഒരിടവും എത്തിയില്ല. ஆனா ஒரு இடத்துக்கு அவங்களால போக முடியல. അങ്ങനെ ഉള്ളവരോട് ദൂത് പറയുന്നു, அப்படிப்பட்டவர்களை பார்த்து தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறேன், നീ ഒരു മേജർ ഷിഫ്റ്റ് ഇന്ന് രാത്രി കാണും. நீங்க ஒரு பெரிய நகர்வை இந்த இரவில் வைத்து பார்ப்பீர்கள். പ്രൊഫറ്റിക്കലായി ഡിക്ലെയർ ചെയ്യും. தீர்க்க தரிசனமாக அறிக்கை பண்ணுங்க. മേജർ ഷിഫ്റ്റ്, ஒரு பெரிய நகர்வு tonight, இந்த இரவிலே ഒരു മേജർ ഷിഫ്റ്റ്. ஒரு பெரிய நகர்வு. ദൈവദാസന്മാരെ, தேவ ஊழியர்களே, നിങ്ങളുടെ സഭകളിൽ, உங்களுடைய சபைகளில், നിങ്ങളുടെ ശുശ്രൂഷകളിൽ, உங்களுடைய ஊழியங்களில், നിങ്ങളുടെ തലമുറകളുടെ മേൽ தலைமுறைகளில் ഒരു മേജർ ഷിഫ്റ്റ്, ஒரு பெரிய நகர்வு, മേജർ ഷിഫ്റ്റ് ஒரு பெரிய நகர்வு കാണാൻ പോകുന്നു. பார்க்க போகிறீர்கள். Hallelujah. பார்க்க போகிறீர்கள். ஹalleluya. ശുശ്രൂഷ ചെയ്തിട്ട് എങ്ങും എത്താത്ത ആരെങ്കിലും ഈ വചനം കേൾക്കുന്നുണ്ടോ? ஊழியத்தை செய்தும் எங்கும் போய் சேர முடியாத அளவில் இருக்கிற யாராவது வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்களா? Hallelujah. ஹalleluya.
നല്ല ശുശ്രൂഷ ചെയ്തു പാസ്റ്റർ, நல்லா ஊழியம் செய்த பாஸ்டர், എങ്ങും എത്തിയില്ല. ஆனா எங்கேயும் என்னால போய் சேர നല്ല முடியல. പഠിച്ചു, நல்லா படிச்சேன், എങ്ങും എത്തിയില്ല. ஆனா எங்கேயும் போக முடியல. നല്ല അധ്വാനിച്ചു, நல்லா உழைச்சேன், എങ്ങും എത്തിയില്ല. ஆனா எங்கேயும் போக முடியல. അങ്ങനെയുള്ള ചിലരോട് പരിശുദ്ധാത്മാവ് പറയുന്നു, அப்படிப்பட்ட சிலரை பார்த்து பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார், നിന്നെ ദൈവം എത്തേണ്ട ഇടത്ത് എത്തിക്കാൻ പോകും. உங்களை தேவன் கொண்டு போக வேண்டிய இடத்துக்கு உங்களை கொண்டு செல்ல போகிறார். നല്ല കൈ വീശി അടിച്ച് நல்ல கைய வேகமா தட்டு. ഓ எஸ் எஸ் எஸ், എന്നെ എത്തേണ്ടിടത്ത് എത്തിക്കുന്ന ദൈവം, என்னை போய் சேர வேண்டிய இடத்துக்கு கொண்டு போகிற தேவன். ദൈവം എന്താണെന്ന് എന്നോട് പറഞ്ഞത്, தேவன் எதை உங்களிடத்தில் சொன்னாரோ അവിടെ ദൈവം എത്തിക്കും. அங்கே தேவன் உங்களை கொண்டு ദൈവം പറഞ്ഞ ഇടത്ത് നീ കയറും. தேவன் சொன்ன இடத்துக்கு நீங்கள் போவீர்கள். ദൈവം പറഞ്ഞ ഡെസ്റ്റിനിയിൽ നിന്നെ എത്തിക്കും. தேவன் சொன்ன நோக்கத்துக்கு நேராய் உங்களை கொண்டு சேர்ப்பார். നിന്റെ സഭയെ, உங்க சபையை, നിന്റെ തലമുറയെ, உங்க தலைமுறையை, നിന്റെ ബിസിനസിനെ பிசினஸை ദൈവം എത്തിക്കേണ്ട ഡെസ്റ്റിനിയിൽ தேவன் போக வேண்டிய அந்த நோக்கத்துக்கு நேராக എത്തിക്കുമെന്ന് പരിശുദ്ധാത്മാവ് ദൂത് പറയുന്നു. ஓ கொண்டு செல்லுவேன் என்று பரிசுத்த ஆவியானவர் தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறார். ഗലീല വലിയ വെളിച്ചം കണ്ടതുപോലെ, கலிலேயா ஒரு பெரிய வெளிச்சத்தை பார்த்தது போல ദേവികോട് വെളിച്ചം കാണുക ഈ രാത്രി. தேவிகோடு இந்த இரவிலே வெளிச்சத்தை பார்க்கும். ഇന്ന് രാത്രി യുദ്ധം നടക്കുന്നത് இந்த இரவு யுத்தம் நடப்பது വെളിച്ചവും ഇരുട്ടും തമ്മിലാണ്. வெளிச்சத்திற்கும் இருளுக்கும் நடுவாகத்தான். അടുത്തിരിക്കുന്നവരെ കൈ കൊടുത്തിട്ട് പറഞ്ഞു, பக்கத்துல உள்ளவங்க கையை பிடிச்சு சொல்லுங்க, ഇന്ന് രാത്രി ഗ്രൗണ്ടിൽ നീ ആരാധിക്കുമ്പോ, இந்த இரவிலே இந்த மைதானத்தில் இருந்து கொண்டு நீங்கள் ஆராதிக்கும் போது പുറത്ത് வெளியே வெளியே ഇരുട്ടും വെളിച്ചവും തമ്മിൽ ഒരു യുദ്ധം നടക്കാൻ പോവുക. ஓ வெளிச்சத்திற்கும் இருளுக்கும் நடுவாக ஒரு யுத்தம் நடக்க போகிறது. വെളിച്ചമേ ജയിക്കത്തുള്ളൂ. வெளிச்சம் தான் வெற்றி அடையும். വെളിച്ചം ജയിച്ചതിന്റെ സൈന മഴ മാറിപ്പോയത്. வெளிச்சம் ஜெயித்ததற்குரிய அடையாளம் தான் மழை விலகி போனது. കരങ്ങളെ അടിച്ചു പറ, கையை தட்டி சொல்லுங்க, ഹല്ലേലൂയ. ஹalleluya. He is the climate changer. அவர் கால சூழ்நிலைகளை மாற்றுகிறவர். ക്ലൈമറ്റിന് ഒരു ഉടമസ്ഥനേ ഉള്ളൂ. ஓ கால சூழ்நிலைக்கு இயற்கைக்கு ஒரே ஒரு அதிகாரி தான், உரிமையாளர் தான் இருக்கிறார். അവന്റെ പേര്, அவர் பேர் യേശു. இயேசு. എനിക്കൊരു അപ്പനേ ഉള്ളൂ. எனக்கு ஒரே ஒரு அப்பா தான் இருக்கிறார். ആ അപ്പന്റെ പേര്, அந்த அப்பாவுக்கு பேரு, ആ അപ്പന്റെ പേര് அந்த അപ്പാவுக்கு பேரு യേശു എന്നാണ്. இயேசு. എല്ലാരും പറഞ്ഞേ, எல்லாரும் சொல்லுங்க, എനിക്കൊരു അപ്പനുണ്ട്. எனக்கு ஒரு அப்பா இருக்கிறார். എല്ലാരും പറഞ്ഞേ, எல்லாரும் சொல்லுங்க, എനിക്കൊരു അപ്പനുണ്ട്. எனக்கு ஒரு அப்பா இருக்கிறார். അവന്റെ പേര്, அவர் பேர் യേശു. இயேசு. എല്ലാവരും കൈയടിച്ച്, எல்லாரும் கைகளை தட்டு. ഞാൻ അനാഥനല്ല, நான் அனாதை அல்ல, ഞാൻ ഒറ്റയ്ക്കല്ല, தனியாக அல்ல, എനിക്കൊരു അപ്പനുണ്ട്. எனக்காக என் அப்பா இருக்கிறார். എനിക്കൊരു അപ്പനുണ്ട്. எனக்கு ஒரு அப்பா ഈ இருக்கிறார். ഗ്രൗണ്ട് മുഴുവനും വിളിച്ചു പറ, இந்த மைதானமே சொல்லுங்க, ஹalleluya. ഇന്നലെ രാത്രി ഞാനൊരു പ്രാർത്ഥന പഠിപ്പിച്ചു. நேற்று இரவில் ஒரு ஜெபத்தை நான் ஜெபிக்க கற்றுக் கொடுத்தேன். സ്വർഗ്ഗസ്ഥനായ എന്റെ പിതാവേ എന്ന് പ്രാർത്ഥിപ്പീൻ. பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே என்று ஜெபியுங்கள். യജമാനനെ എന്ന് പ്രാർത്ഥിക്കാനല്ല, எஜமானனே என்று ஜெபிக்க அல்ல. സ്വർഗ്ഗസ്ഥനായ എന്റെ പിതാവേ, பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, എന്നെ പിതാവേ എന്ന് വിളിക്ക്. என்னை பிதாவே என்று அழை. എന്നെ അപ്പാന്ന് വിളിക്ക്. என்னை அப்பான்னு கூப்பிடு. എന്നെ പപ്പാന്ന് വിളിക്ക്. என்னை பப்பான்னு கூப்பிடு. എന്നെ ഡാഡെന്ന് വിളിക്ക്. என்னை டாடின்னு கூப்பிடு. എനിക്കൊരു അപ്പനുണ്ട്, എനിക്കൊരു അപ്പനുണ്ട്, എനിക്കൊരു അപ്പനുണ്ട്, എനിക്കൊരു അപ്പനുണ്ട്, എനിക്കൊരു അപ്പനുണ്ട്, എനിക്കൊരു അപ്പനുണ്ട്, ചാകാത്ത അപ്പനുണ്ട്, ചാകാത്ത അപ്പനുണ്ട്, മരിക്കാത്ത അപ്പനുണ്ട്, മരിക്കാത്ത അപ്പനുണ്ട്, ജീവനുള്ള അപ്പനാണ്, ജീവനുള്ള അപ്പനാണ്. യേശു എന്റെ അപ്പനാണ്, 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 യേശു എന്റെ അപ്പനാണ്. എനിക്കൊരു അപ്പനുണ്ട്, എനിക്കൊരു അപ്പനുണ്ട്, എനിക്കൊരു അപ്പാവുണ്ട്, എനിക്കൊരു അപ്പാവുണ്ട്. എന്റെ അപ്പൻ യേശുവാണ്, എന്റെ അപ്പൻ യേശുവാണ്. ഒരേ ഒരു അപ്പനാണ്, ഒരേ ഒരു അപ്പനാണ്. ഒരുപാട് അപ്പനില്ല, ഒരുപാട് അപ്പനില്ല, ഒരുപാട് ദൈവമില്ല, ഒരുപാട് ദൈവമില്ല. ഒരേ ഒരു അപ്പനാണ്, ഒരേ ഒരു അപ്പനാണ്, ഒരേ ഒരു ദൈവമാണ്, ഒരേ ഒരു ദൈവമാണ്. യേശു എന്റെ ദൈവമാണ്, യേശു എന്റെ ദൈവമാണ്, യേശു എന്റെ അപ്പനാണ്, യേശു എന്റെ അപ്പനാണ്, യേശു എന്റെ ഡാഡാണ്, യേശു എന്റെ ഡാഡാണ്.
യേശു എന്റെ ഡാഡാണ്, യേശു എന്റെ ഡാഡാണ്, യേശു എന്റെ അപ്പനാണ്, യേശു എന്റെ അപ്പനാണ്, യേശു എന്റെ പിതാവാണ്, യേശു എന്റെ പിതാവാണ്, യേശു എന്റെ അപ്പനായാൽ, യേശു എന്റെ അപ്പനായ, യേശു എന്റെ അപ്പനായാൽ, യേശു എന്റെ അപ്പനായ, ഞാനവന്റെ പുത്രനാണ്, ഞാനവന്റെ പുത്രനാണ്, ഞാനവന്റെ പുത്രനാണ്, ഞാനവന്റെ പുത്രനാണ്, യേശു എന്റെ അപ്പനാണ്, യേശു എന്റെ അപ്പനാണ്, യേശു എന്റെ അപ്പനായാൽ, യേശു എന്റെ അപ്പനായ, ഞാനവന്റെ പുത്രിയാണ്, ഞാനവന്റെ പുത്രിയാണ്, ഞാനവന്റെ പുത്രനാണ്, ഞാനവന്റെ പുത്രനാണ്, യേശു എനിക്ക് അപ്പനാണ്, യേശു എനിക്ക് അപ്പനാണ്, യേശു എന്റെ അപ്പനെ, യേശു എന്റെ അപ്പനെ, യേശു എന്റെ അപ്പായേ, യേശു എന്റെ അപ്പായേ, യേശു എന്റെ അപ്പായേ, യേശു എന്റെ അപ്പായേ, ഞാനവന്റെ പുത്രനാണ്, ഞാനവന്റെ പുത്രനാണ്, യേശു എനിക്ക് ആരാണ്, യേശു എനിക്ക് ആരാണ്, യേശു എനിക്ക് അപ്പനാണ്, യേശു എനിക്ക് അപ്പനാണ്, എന്റെ അപ്പൻ ആരാണ്, എന്റെ അപ്പൻ ആരാണ്, എന്റെ അപ്പൻ രാജാവാണ്, എന്റെ അപ്പൻ രാജാവാണ്, എന്റെ അപ്പൻ മന്ത്രിയല്ല, എന്റെ അപ്പൻ മന്ത്രിയല്ല, എന്റെ അപ്പൻ MLA അല്ല, എന്റെ അപ്പൻ MLA അല്ല, എന്റെ അപ്പൻ പ്രസിഡന്റ് അല്ല, എന്റെ അപ്പൻ പ്രസിഡന്റ് അല്ല, എന്റെ അപ്പൻ രാജാവ്, എന്റെ അപ്പൻ രാജാവ്, രാജാതി രാജാവ്, രാജാതി രാജാവ്, രാജാതി രാജാവ്, രാജാതി രാജാവ്, ഒരേ ഒരു രാജാവ്, ഒരേ ഒരു രാജാവ്, ലോകത്തിന്റെ രാജാവ്, ലോകത്തിന്റെ രാജാവ്, ഇംഗ്ലണ്ടിൻ രാജാവ്, ഇംഗ്ലണ്ടിൻ രാജാവ്, ഇന്ത്യയുടെ രാജാവ്, ഇന്ത്യയുടെ രാജാവ്, പഞ്ചാബിന് രാജാവ്, പഞ്ചാബിന്റെ രാജാവ്, തമിഴ്നാടിക്ക് രാജാവ്, തമിഴ്നാടിന്റെ രാജാവ്, തമിഴ്നാടിന്റെ രാജാവ്, തമിഴ്നാടിന്റെ രാജാവ്, 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 രാജാതി രാജാവ്, രാജാതി രാജാവ്, രാജാതി രാജാവ്, ഒരേ ഒരു രാജാവ്, ഒരേ ഒരു രാജാവ്, യേശു മാത്രം രാജാവ്, യേശു മാത്രം രാജാവ്, യേശു എന്റെ രാജാവായ, യേശു എന്റെ രാജാവായ, ഞാനും ഒരു രാജാവ്, ഞാനും ഒരു രാജാവ്, യേശു എന്റെ രാജാവായ, യേശു എന്റെ രാജാവായ, ഞാനും ഒരു രാജാവ്, ഞാനും ഒരു രാജാവ്, ഞാനും ഒരു രാജാത്തി, ഞാനും ഒരു രാജാത്തേ, എന്റെ അപ്പൻ രാജാവ്, എന്റെ അപ്പൻ രാജാവ്, എന്റെ അപ്പൻ രാജാവ്, എന്റെ അപ്പൻ രാജാവ്, യേശുവിടെ വന്നിട്ടുണ്ട്, യേശുവിടെ വന്നിട്ടുണ്ട്, യേശുവിടെ വന്നിട്ടുണ്ട്, യേശുവിടെ വന്നിട്ടുണ്ട്, ഇപ്പോ തന്നെ വന്നിട്ടുണ്ട്, ഇപ്പോൾ തന്നെ വന്നിട്ടുണ്ട്, യേശുവിടെ വന്നു കഴിഞ്ഞാൽ, യേശുവിടെ വന്നു കഴിഞ്ഞാൽ, യേശുവിടെ വന്നു കഴിഞ്ഞാൽ, യേശുവിടെ വന്നു കഴിഞ്ഞാൽ, കൈമാറ്റി ചേഞ്ച് ആകും, ക്ലൈമാറ്റ് ചേഞ്ച് ആകും, യേശു എന്റെ രാജാവ്, യേശു എന്റെ രാജാവ്, യേശു എന്റെ നീസി, യേശു എന്റെ നിശി, ജയത്തിന്റെ കോടി, ജയത്തിന്റെ കോടി, യേശു എന്റെ റാപ്പ, യേശു എന്റെ റഫ, സൗഖ്യത്തിൽ നായകൻ, സൗഖ്യത്തിൻ നായകൻ, യേശു വന്ന വിടുതലുണ്ട്, യേശു വന്നാൽ വിടുതലുണ്ട്, യേശു വന്ന വിടുതലുണ്ട്, യേശു വന്നാൽ വിടുതലുണ്ട്, യേശു വന്ന രോഗം മാറും, യേശു വന്നാൽ രോഗം മാറും, യേശു വന്ന ഭൂതം മാറും, യേശു വന്നാൽ ഭൂതം മാറും, തോറ്റുപോയെ 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 വെളിച്ചപ്പാട് തോറ്റുപോയെ വെളിച്ചപ്പാട് തോറ്റുപോയെ 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 മന്ത്രവാദം തോറ്റുപോയെ മന്ത്രവാദം തോറ്റുപോയെ പൊട്ടിപ്പോയെ 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 കെട്ടുകളെല്ലാം പൊട്ടിപ്പോയെ കെട്ടുകളെല്ലാം പൊട്ടിപ്പോയെ അഴിഞ്ഞുപോയെ 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 ബന്ധനമെല്ലാം അഴിഞ്ഞുപോയെ ബന്ധനമെല്ലാം അഴിഞ്ഞുപോയെ രോഗമെല്ലാം മാറിപ്പോയി രോഗമെല്ലാം മാറിപ്പോയി ഭൂതമെല്ലാം ഓടിപ്പോയി ഭൂതമെല്ലാം ഓടിപ്പോയി സാത്താൻകൂട്ടർ ഓടിപ്പോയി സത്താൻ കൂട്ടർ ഓടിപ്പോയി ഒരേ ഒരു അധികാരം ഒരേ ഒരു അധികാരം ഒരേ ഒരു അധികാരം ഒരേ ഒരു അധികാരം യേശുവിന്റെ അധികാരം യേശുവിന്റെ അധികാരം യേശു എന്റെ അധികാരവും യേശു എന്റെ അധികാരി യേശു എന്റെ ആരാണ് യേശു എന്റെ ആരാണ് യേശു എന്റെ അപ്പനാണ് യേശു എന്റെ അപ്പനാണ് എനിക്കൊരു
അപ്പാനുണ്ട്, എനിക്കൊരു അപ്പാനുണ്ട്, എനിക്കൊരു അപ്പാനുണ്ട്, എനിക്കൊരു അപ്പാനുണ്ട്, എനിക്കൊരു ഡാഡുണ്ട്, എനിക്കൊരു ഡാഡുണ്ട്. എന്റെ അപ്പൻ രാജാവ്, എന്റെ അപ്പൻ രാജാവ്. ഹല്ലേലൂയ. ഹല്ലേലൂയ. കരങ്ങളെ അടിച്ച് കൈകളെ തട്ട്. എന്റെ അപ്പൻ രാജാവായതുകൊണ്ട് എൻ அப்பா ராஜாவா இருப்பதினாலே ഞാൻ മടങ്ങി വരും, நான் திரும்பவும் வருவேன், ഞാൻ മടങ്ങി വരും. நான் திரும்ப வருவேன். ഏത് തകർച്ചയിലായിരുന്നാലും, எந்த அழிவுக்குள் போனாலும், ഏത് ശാപത്തിലായിരുന്നാലും, எந்த சாபத்தில் இருந்தாலும், ഏത് മരണത്തിലായിരുന്നാലും, எந்த மரணத்துக்குள்ளே ஆனாலும் എനിക്കൊരു മടങ്ങി വരവുണ്ട്. எனக்கு ஒரு திரும்பி வரக்கூடிய வருகை உண்டு. സഭയേ, சபையே, നിനക്കൊരു മടങ്ങി വരവുണ്ട്. உங்களுக்கு திரும்பி வரக்கூடிய வருகை உண்டு. ഹല്ലേലൂയ. ஆமென். നമ്മൾ ഇതുവരെയും நாம் இதுவரையிலும் സെബുലൂൻ നഫ്താലിയെ കണ്ടത് சபிலோன் நப்தலியை பார்த்தது മത്തായിലാണ്. மத்தேயுவிலேதான். ഇന്ന് പുതിയൊരു അറിവ് കിട്ടി, യെശയ്യാ പ്രവചനത്തിൽ കിടപ്പുണ്ട്. இன்னைக்கு ஒரு புதிய ஒரு அறிவு நமக்கு கிடைத்தது. ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகத்தில் அது இருக்கிறது என்று. എന്നാൽ നഫ്താലിയും സെബുലൂനും ആരംഭിച്ചത് ஆனா இந்த நப்தலியும் செபுலோனும் ஆரம்பிக்கப்பட்டது യെശയ്യാവിലോ മത്തായിലോ അല്ല. ஏசாயாவிலும் மத்தேயிலும் அல்ல. ആവർത്തന പുസ്തകം വായിക്കാം, உபாகமத்தின் புத்தகத்தை வாசிக்க கேட்கலாம். അവിടെയാണ് அங்கேதான் സെബുലൂൻ ആരാണ്, செபுலோன் யார் என்றும் നഫ്താലി ആരാണ്, நப்தலி யார் என்றும் ഇവരുടെ വാഗ്ദത്തം എന്താണ്, இவருடைய வாக்குத்தத்தங்கள் என்ன, ഇവിടെയാണ് ഡെസ്റ്റിനി കിടക്കുന്നത്. இங்கதான் இவருடைய நோக்கமே எழுதப்பட்டிருக்கிறது. ഇവരുടെ ഡെസ്റ്റിനി യെശയ്യാവിലില്ല, இவருடையதான நோக்கம் ஏசாயாவில் அல்ல. ഇവരുടെ ഡെസ്റ്റിനി മത്തായിലില്ല, இவருடைய நோக்கம் ஆமென் போய் சேர வேண்டிய ஆக வேண்டிய சூழ்நிலை மத்தேயுவில் அல்ல. ഇവരുടെ ഡെസ്റ്റിനി കിടക്കുന്നത് இவருடைய டெஸ்டினி இருப்பது ഡ്യൂട്രോണമിയിലാണ്. உபாகம புத்தகத்திலேதான். ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. ഡ്യൂട്രോണമി ചാപ്റ്റർ 33. உபாகமத்தின் புத்தகம் 33வது அதிகாரம். എന്റെ സബ്ജക്ട് ഇതാണ്, സെബുലൂൻ നഫ്താലി. என்னுடைய பிரசங்க தலைப்பு இதுதான், செபுலோன் நப்தலி. ആ സെബുലൂൻ നീയാണ്, அந்த செபுலோன் நீங்கள்தான், ആ നഫ്താലി നീയാണ്. அந்த நப்தலி நீங்கள்தான். അങ്ങനെ വേണം ഈ മെസ്സേജ് കേൾക്കാൻ വേണ്ടി. ஆமென். அப்படிதான் நாம் நம்முடைய இந்த செய்தியை கேட்க வேண்டும். പാസ്റ്റർ പ്രസംഗിക്കുന്ന സെബുലൂൻ ഞാനാണ്, ஆமென். பாஸ்டர் பிரசங்கம் பண்ணுகிற அந்த செபுலோன் நான்தான், ആ നഫ്താലി ഞാനാണ്. அந்த நப்தலி நான்தான். അങ്ങനെ വേണം നിങ്ങൾ ഈ വചനം കേൾക്കാൻ. அந்த புரிதலோடு கூட தான் இந்த வசனத்தை நாம் கேட்க வேண்டும். 33, 18, 19 എന്താ പറയുന്ന വായിച്ച 33வது அதிகாரத்திலே 18வது 19வது வசனத்திலே என்ன இருக்கிறது என்று வாசிக்க கேட்கலாம். செபுலோனை குறித்து, ஆமென், செபுலோனே நீ வெளியே புறப்பட்டு போகையிலும், இசக்காரே நீ உன் கூடாரங்களில் தங்குகையிலும் சந்தோஷமாயிரு. ஜனங்களை அவர்கள் மலையின் மேல் வரவழைத்து அங்கே நீதியின் பலிகளை இடுவார்கள். கடல்களில் உள்ள சம்பூர்ணத்தையும் மணலுக்குள்ளே மறைந்திருக்கும் பொருள்களையும் அனுபவிப்பார்கள் என்றான். ഹല്ലേലൂയ. ஆமென். പ്രൈസ് ദി ലോർഡ്. ஹல்லேலூயா. എന്താണ് സെബുലൂനെ കുറിച്ചുള്ള വാഗ്ദത്തം? செபுலோனை குறித்த வாக்குத்தத்தம் என்ன? നഫ്താലിയെ കുറിച്ചുള്ള വാഗ്ദത്തം എന്താ? நப்தலியை குறித்த வாக்குத்தத்தம் என்ன? സെബുലൂനെ കുറിച്ച്, செபுலோனை குறித்து, സെബുലൂനേ செபுலோனே നിന്റെ പ്രയാണത്തിൽ, உன்னுடையதான நீ உன்னுடைய பிரயாணத்தில் வெளியே புறப்படுகையில், പ്രയാണത്തിൽ, உன்னுடைய பிரயாணத்தில், പ്രൈസ് ദി ലോർഡ്. ஆமென். ദേ നോക്കിയേ, கவனிங்க. മൂവ്മെന്റിൽ ഇരിക്കേണ്ടവൻ, ஆமென், அந்த செயல்பாட்டுக்குள்ள இருக்க வேண்டி வரும். സെറ്റിൽമെന്റ് ആയിരിക്കുക. ஆமென். ஆனா இவங்க ஒரு இடத்துல தேங்கி இருக்கிறார்கள். പ്രൈസ് ദി ലോർഡ്. ஆமென். ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. സെബുലൂനെ കുറിച്ചുള്ള വാഗ്ദത്തം ഇതാണ്, செபுலோனை குறித்த வாக்குத்தத்தம் இதுதான். നീ എപ്പോഴും മൂവ്മെന്റിൽ ഇരിക്കും. எப்பொழுதும் நீ செயல்பட்டு கொண்டே இருப்பா. ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. ഗുണശേഖരൻ പാസ്റ്ററെ, குணசேகரன் பாஸ்டர் அவர்களே, ഒരു ദിവസം മധുരയിലായിരിക്കും. ஒரு நாள் மதுரையில் இருப்பார்கள். സെബുലൂന്റെ വാഗ്ദത്തം ഇതാണ്, செபுலோனின் வாக்குத்தத்தமே இதுதான். നീ ഒരു ദിവസം മധുരയിലാണെങ്കിൽ நீங்கள் ஒரு நாள் மதுரையில் என்றால் അടുത്ത ദിവസം ചെന്നൈയിൽ, அடுத்த நாளில் சென்னையில், ചെന്നൈയിൽ നിന്ന് കോയമ്പത്തൂര്, ஆமே, சென்னையில் இருந்து கோயம்புத்தூர், കോയമ്പത്തൂരിൽ നിന്ന് പോണ്ടിച്ചേരി, கோயம்புத்தூரில் இருந்து பாண்டிச்சேரி, പോണ്ടിച്ചേരിയിൽ നിന്ന് പൊള്ളാച്ചി, பாண்டிச்சேரியில் இருந்து பொள்ளாச்சி, പൊള്ളാച്ചിയിൽ നിന്ന് ഡൽഹി, பொள்ளாச்சியில் இருந்து டெல்லிக்கு, ഡൽഹിയിൽ നിന്ന് ഹൈദരാബാദ്, டெல்லியில் இருந்து ஹைதராபாத், ഹൈദരാബാദിൽ നിന്ന് UK, ஹைதராபாத்ல இருந்து யூகே, യിൽ നിന്ന് അയർലൻഡ്, யூகேல இருந்து அயர்லாந்து, അയർലൻഡിൽ നിന്ന് സ്കോട്ട്ലൻഡ്, அயர்லாந்துல இருந்து ஸ்காட்லாந்து. ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. പ്രൈസ് ദി ലോർഡ്. ஆமென். വെയിൽസ്, வெயில்ஸ், ദുബായ്, துபாய், അബുദാബി, அபுதாபி,
ഈ പറഞ്ഞ പേര് ഞാൻ കഴിഞ്ഞ ദിവസങ്ങളിൽ പോയിട്ട് വന്നതുകൊണ്ടാണ് ഞാൻ പറഞ്ഞത്. இப்போ போன நம்ம சொல்லப்பட்ட பேர்ல கடந்த நாட்கள்ல அந்த இடங்கள் எல்லாம் போய் வந்து அதனால தான் சொல்றேன். ഹല്ലേലൂയ. ஆமென். സിംഗപ്പൂർ, മലേഷ്യ, ആമേൻ, ശ്രീലങ്ക ഇങ്ങനെ ട്രാവൽ ചെയ്യേണ്ടവനാ നീ. இப்படி பிரயாணப்படக்கூடியவர்கள் தான் நீங்கள். ஆமென். ஹalleluya. മനസ്സിലായെങ്കിൽ புரிந்து கொண்டீங்களா? நல்ல നിന്റെ സന്തതി, உங்கள் தலைமுறை രാജ്യങ്ങളിൽ നിന്ന് രാജ്യങ്ങളിലേക്ക്, தேசங்களில் இருந்து தேசங்களுக்கு ട്രാവൽ ചെയ്യേണ്ടവനാണ്. ஓ பிரயாணப்படக்கூடியவர்கள். ஹalleluya. സ്റ്റക്ക് ആയി പോയി, தேங்கி போனார்கள். why? ஏன்? walk with the wise. ஆமென். அதாவது walk with the wise, அதாவது நீதிமானோடு நட, ஞானியோடு நட. அதாவது ஆமென் ஞானியோடு நட. எஸ். walk with the wise, ஆமென். ஆமென் ஞானியோடு நீ நட, you shall be wise. நீயும் ஞானியாய் மாறுவாய். எஸ். പ്രവാചകന്റെ കൂടെ നടന്നാൽ, தீர்க்கதரிசியோடு கூட நடந்தால், walk with the prophet, நீங்க ஒரு தீர்க்கதரிசியோடு நடப்பீங்கன்னா you shall be prophet. நீங்கள் ஒரு தீர்க்கதரிசியாய் மாறுவீர்கள். walk with the apostle, நீங்க ஒரு அப்போஸ்தலரோடு நடந்தா you shall be apostle. நீங்களும் அப்போஸ்தலராய் மாறுவீர்கள். walk with the prayer, நீங்கள் ஒரு ஜெபிக்கிறவரோடு நடந்தா you shall be prayer warrior. நீங்களும் ஜெபிக்கிற வீரர்களாய் மாறுவீர்கள். ஆமென். walk with the drinker man, குடிகாரனோடு நடந்தா drunk. நீங்களும் குடிப்பீங்க. walk with the kanjava, கஞ்சா அடிக்கிறவன் கூட நடந்தா you shall be kanjava. நீங்களும் கஞ்சா குடியா இருப்பீங்க. walk with the nonayan, ஆமே குறை சொல்றவங்க கூட இருந்தா you shall be nonayan. நீங்களும் குறை சொல்லிட்டு தான் இருப்பீங்க. walk with the kalli, ஆமென். திருடியோடு நடந்தா you shall be kalli. நீங்களும் திருடியா மாறிடுவீங்க. walk with the kallan, நீங்க ஆமென் திருடனோடு நடந்தா you shall be kallan. நீங்களும் திருடனா மாறிடுவீங்க. കുറ്റം പറയുന്നവന്റെ കൂടെ നടന്നാൽ, குற்றம் சொல்றவங்க கூட குறை சொல்றவங்க கூட நடந்தா കുറ്റം குறைதா வந்துட்டு இருக்கும். വചനവായിൽ വരില്ല, வாசன வாயில வராது. ஜான் ஜபராஜ். ஆமென். வரட்டே. சொல்லுங்க சொல்லுங்க. നേരത്തോടോ നിന്റെ മിനിസ്ട്രി, உங்களுடைய ஊழியத்தை இப்படிப்பட்ட ஊழியத்தை நிறுத்திடுங்க. കിളയ്ക്കാൻ പോ. நீங்க விவசாயம் பண்ண போயிடுங்க. ഹല്ലേലൂയ. ஆமென். ദൈവം നിന്നെ വിളിച്ചത്, தேவன் உங்களை அழைத்தது. ഹല്ലേലൂയ. எஸ். ജോൺ ജബരാജിന് ഫോളോവേഴ്സ് കൂട്ടാനല്ല, ஜான் ஜபராஜ் அவர்களுக்கு ஃபாலோவர்ஸ் கூட்டி கொடுக்கல. ഹല്ലേലൂയ. ஹalleluya. നീ പുള്ളിയുടെ പേര് എനിക്ക് അറിയാം, വേറെ ആരുടെ അറിയത്തില്ല. அவர் பேர் தான் எனக்கு தெரியும், வேற யாரும் தெரியாது. ഹല്ലേലൂയ. ஹalleluya. യേശുവിനെ പറ. இயேசுவை குறித்து பேசுங்கள். നിനക്ക് എന്നാ ആത്മീയ വർധന ഇരിക്കുന്നത്? உடைய ஆவிக்குரிய வளர்ச்சி என்ன? ഒരു അഭിഷേകത്തിനെ കുറിച്ച് പറഞ്ഞ നിനക്ക് എന്താ ആത്മീയ വർധന? ஒரு ஊழியக்காரை குறித்து பேசினா அதுல உங்க ஆவிக்குரிய நிலை எப்படி வளருது? ஆமே வளர முடியுதா? ഏതെങ്കിലും അച്ഛനെ പറ്റി പറഞ്ഞ നിനക്ക് സ്പിരിച്വൽ ഗ്രോത്ത് ഉണ്ടോ? ஏதாவது ஒரு ஆமே ஒரு நபரை குறித்து பாஸ்டர் குறித்து சொன்னா ஏதாவது ஆவிக்குரிய வளர்ச்சி உங்களுக்கு கிடைக்குமா? ഏതെങ്കിലും പൊളിറ്റിക്കൽ ലീഡേഴ്സിനെ കുറിച്ച് പറഞ്ഞ നിനക്ക് സ്പിരിച്വൽ ഗ്രോത്ത് ഉണ്ടോ? ஏதாவது ஒரு அரசியல்வாதியை குறித்து பேசினா உங்க ஆவிக்குரிய நிலை வளருமா? നിനക്ക് സ്പിരിച്വൽ ഗ്രോത്ത് ഉള്ള ഒരേ ഒരിടം, உங்களுக்கு ஆவிக்குரிய வளர்ச்சியை உண்டு பண்ணுகிற ஒருவர் உண்டு என்றால் அது நசரேயனாയ യേശുവിന്റെ നാമം പറയുമ്പോഴാണ്. அது எப்போது நீங்கள் நசரேயனாகிய இயேசு என்ற அந்த நாமத்தை சொல்லுகிறீர்களோ அப்போதான். കരങ്ങളെ അടിച്ചു പറഞ്ഞാട്ട് கைகளை தட்டி சொல்லுங்க. മറ്റുള്ളവരെ കുറ്റം പറയുന്ന പ്രസംഗം കേൾക്കരുത്. மற்றவருடைய குறை சொல்லுகிற பிரசங்கத்தை கேட்காதீர்கள். മറ്റുള്ളവരുടെ കുറ്റം എഴുതിയ പുസ്തകങ്ങൾ വായിക്കരുത്. மற்றவர்களை குறித்து குறை சொல்லி எழுதப்பட்ட புத்தகங்களை வாசிக்க வேண்டாம். ஆமென். നിനക്ക് വിധിക്കാൻ ദൈവം അധികാരം തന്നിട്ടുണ്ട്. உங்களுக்கு ஆமென் நியாயம் தீர்க்க அதிகாரம் கொடுத்திருக்கிறார். அது നിന്നെ തന്നെ നീ വിധിക്കണം. அது எதற்கு என்றால் உங்களையே நீங்கள் ஆமென் நியாயம் தீர்க்க வேண்டும். കണ്ണാടിയുടെ ഫ്രണ്ടിൽ പോയി നിന്നിട്ട് പറ, கண்ணாடிக்கு முன்னாக போய் நின்று சொல்லுங்க, ഡേ ലെനീഷേ, டேய் செல்வமணி, സൂപ്പർ, ഡേ ലെനീഷേ, டேய் செல்வமணி, നിന്റെ പോക്കത്ര ശരിയല്ല, உன்னுடைய நட சரியில்லை, നിനക്ക് ഇത്തിരി പ്രാർത്ഥന കുറവൊക്കെ, உனக்கு கொஞ்சம் ஜெபம் குறைவுதான். ഹല്ലേലൂയ, ഹല്ലേലൂയ. നീ അല്പം കൂടെ പ്രേയർ ചെയ്യാനാണെങ്കിൽ கொஞ்சம் கூட ஜெபிச்சனா പുതിയ രാജ്യങ്ങൾ ഓപ്പൺ ആകും, புதிய தேசங்கள் திறக்கப்படும். നീ നിന്നെ തന്നെ കുറ്റപ്പെടുത്ത, நீங்க உங்களையே குறை சொல்லுங்க, എന്നിട്ട് നീ ക്ലിയർ ചെയ്യും, அதுக்கப்புறம் உங்களை நீங்க சரிபடுத்துங்க. മറ്റുള്ളവരെ കുറ്റം പറഞ്ഞ് 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 மத்தவங்களை குறித்து குறை சொல்லி എന്റെ കണ്ണിൽ വലിയൊരു കോല് നീട്ടി വെച്ചിരിക്കുക, என்னுடைய கண்ணுல വലിയ കോല് വെച്ചിരിക്കുക, ஒரு பெரிய கோல் வைக்கப்பட்டிருக்கு.
നമ്മൾ ഒരാളിനെ കുറ്റം പറയുമ്പോൾ എങ്ങനെ വിരൽ ചൂണ്ടിയാ കുറ്റം പറയുന്നത്? இப்ப நம்ம ஒரு குறை சொன்னா விரலை நீட்டி தான், கை நீட்டி தான் குறை சொல்றோம். അവൻ ശരിയല്ല, அவன் சரியில்லை, ഇവൻ ശരിയല്ല, இவன் சரியில்லை, അവൻ ശരിയല്ല, அவர் சரியில்லை, അവൻ ശരിയല്ല. இவன் சரியில்லை. എന്റെ അവയവങ്ങൾ പറയുന്നു என்னுடைய அவயவங்கள் சொல்லுகிறது നീ ശരിയല്ല. நீ சரியில்லை. ബാക്കി 4 വിരൽ എന്നെ ചൂണ്ടിയിരിക്കും, பாக்கி 4 விரலும் என்ன கை நீட்டி காண்பிக்கிறது. ஆமென். ഒരു വിരല ഒരുത്തിന് നേരെ പോയത്, ஒரு விரல் தான் மத்தவங்களுக்கு முன்பதாக நீட்டப்பட்டது. ബാക്കി വിരലെല്ലാം എവിടെയാ? மீதமுள்ள சகல விரல்களும் யாரை நோக்கி? എന്നെ നോക്കിയിരിക്കുക. சொல்லப்பட்ட என்னை நோக்கி தான் இருக்கிறது. നീയാണ് തെറ്റുകാരനെന്ന്, நீதான் தவறு என்று. പ്രൈസ് ദി ലോർഡ്. ആമേൻ. ഒരേ ഒരു ശരിയേ ഉള്ളൂ, ஒரே ஒரு சரிதான் உண்டு. അതെന്ന് ഞാൻ പ്രസംഗിക്കുന്ന യേശു മാത്രം. அது நான் பிரசங்கம் பண்ணுகிற இயேசு மட்டுமே. കരങ്ങളെ അടിച്ചു ദൈവത്തെ സ്തുതിച്ച്, கைகளை தட்டி ஆண்டவரை துதிப்போம். ഹല്ലേലൂയ, ஹalleluya. അപ്പൊ സെബൂലൂനെ കുറിച്ചുള്ള ദൈവത്തിന്റെ വാഗ്ദത്തം, அப்ப செபுலோனை குறித்து தேவனுடைய வாக்குத்தத்த வார்த்தை പ്രയാണം. பிரயாணம். ഹല്ലേലൂയ, ஹalleluya. പ്രൈസ് ദി ലോർഡ്. ஆமென். ഔട്ട് ഗോയിങ് ഫോർത്ത് എന്നാണ് ഇംഗ്ലീഷ് വേർഡ് പറയുന്നത്. ஆமென். അതിന്റെ ഇംഗ്ലീഷ് എബ്രായർ പദം ഇതാണ്, ഔട്ട് ഗോയിങ് ഫോർത്ത് എന്നുള്ള വേർഡ്. ஆமென். ஆங்கிலத்தில் எபிரே பதம் இப்படி சொல்கிறது, அதாவது நீங்க வெளியே புறப்பட்டு போகையில். അതിന്റെ മീനിങ് ഇതാണ്, அதனுடைய அர்த்தம் இதுதான். നിങ്ങൾ ശ്രദ്ധിച്ചു കാണണം കേട്ടോ, நீங்க கவனமா கேளுங்க. അതിന്റെ മീനിങ് ഇതാണ്. அதனுடைய அர்த்தம் இதுதான். സെബൂലൂനെ, செபுலோன், നിന്നെ കുഴിച്ചിട്ടാലും உன்னை குழி தோண்டி புதைத்தாலும் നീ പുറത്തു വരും, வெளியே வருவாய். കരങ്ങളെ கையை தட்டி, கையை தட்டி. ഹലോ ദേവിയോട്, ஹலோ தேவிகோடு. ഇങ്ങനെ ആരാധിച്ച പറ, നല്ല കൈയടിച്ച് ஆராதித்தா பத்தாதுங்க, நல்ல கையை தட்டி ஆராதிப்போம். വാഗ്ദത്തം ഉള്ള നിന്നെ, வாக்கு தத்தம் உடைய உங்களை കുഴിച്ച് தோண்டி കോൺക്രീറ്റ് ഇട്ട് മൂടിയാലും, காங்கிரீட் போட்டு மூடினாலும் നീ അതിനെ പൊളിച്ചു പുറത്തു വരും. நீங்க அதையும் உடைச்சு வெளில வருவீங்க. 2025 2025 നിന്നെ കുഴിച്ചു മൂടിയവർക്കാണ് உன்னை தோண்டி புதைத்தவர்கள் பார்க்கவே കുതിച്ച് നീ പുറത്തു വരാൻ പോകുന്നു. துள்ளி குதித்து வெளியே வர போகிறீர்கள். കരങ്ങളെ തട്ടി പറ, கைகளை தட்டி சொல்லுங்க, எஸ், வெளியே வர போகிறீர்கள். ஆமென். സെബൂലൂൻ, செபுலோன் ഏദേൻ തോട്ടത്തിൽ ഒഴുകിയ നദിക്ക് സമമായി നിൽക്കേണ്ടവനാണ്. ஏதேன் தோட்டத்திலே வழிந்தோடின நதிக்கு சமமாய் இருக்க வேண்டியவர். ഹല്ലേലൂയ, ஹalleluya. അവൻ സമുദ്രത്തിൽ സഞ്ചരിക്കേണ്ടവനാണ്. ஆமென். இவர் கடலிலே பிரயாணப்பட வேண்டியவர். സമുദ്രത്തിലെ സമ്പത്ത് അനുഭവിക്കേണ്ടവനാണ്. இவர் ஆமென் கடற்கரையினுடையதான ஐஸ்வரியத்தை, அதனுடைய பலனை அனுபவிக்க வேண்டியவர். ஹலோ, സമുദ്രത്തിലെ സമ്പത്ത് അനുഭവിക്കേണ്ടവൻ, அந்த கடலினுடையதான ஆசீர்வாதத்தை அனுபவிக்க வேண்டியவர். മണലിൽ ഇരുന്നു പോയി, மணலிலே தேங்கி உட்கார்ந்து விட்டார். പ്രൈസ് ദി ലോർഡ്. ஆமென். മണലിൽ ഇരുന്നു പോയി, மணலிலே உட்கார்ந்து விட்டார். പ്രൈസ് ദി ലോർഡ്. ஆமென். ഡ്യൂട്രോണമിയിൽ സെബൂലൂന്റെ കൂട്ടാരെന്നറിയാമോ? இந்த செபுலோனுக்குரிய ஆமென் நட்பு எங்க தெரியுமா? അവന്റെ നண்பൻ ആരെന്നറിയാമോ? அவருடைய நண்பர் யார் தெரியுமா? ഇസഹാർ. இசக்கார். ஹalleluya. സെബൂലൂൻ പ്രയാണം, செபுலோன் அது புறப்படுகிறதை காண்பிக்கிறது. ഇസഹാർ കൂടാരം. இசக்கார் என்றால் கூடாரத்தை காண்பிக்கிறது. കൂടാരത്തിന്റെ അർത്ഥം പ്രാർത്ഥിക്കുന്നവനെ കാണിക്കുന്നു. கூடாரம் என்ற வார்த்தைக்கு பொருள் ஜெபிக்கிறதை குறிப்பிடுகிறது. പ്രാർത്ഥിക്കുന്ന ഒരുത്തൻ നിന്റെ കൂടെ ഉണ്ടെങ്കിൽ, ஜெபிக்க கூடிய ஒரு நபர் உங்க கூட இருப்பார் என்றால், രാജ്യങ്ങളുടെ വാതിൽ തുറന്നിരിക്കും, தேசங்களில் வாசல்கள் திறக்கப்பட்டிருக்கும். ஆமென். ഭാര്യ ഭർത്താക്കന്മാര് പറ, கணவன் மனைவி சொல்லுங்க, ഞാൻ സെബൂലൂനാണെങ്കിൽ நான் செபுலோன் என்றால் എന്റെ ഭാര്യ என்னுடைய மனைவி ഇസഹാർ ആയിരിക്കും. இசக்காராயிருப்பார்கள். അല്ലാതെ ഭർത്താവ് പുറത്തു പോകുമ്പോൾ எல்லாமே கணவர் வெளியே போனா അവനെ കുറ്റം പറഞ്ഞുകൊണ്ടിരിക്കുന്നവളാകരുത് ഭാര്യ. கணவனை குறித்து குறை சொல்லுகிறவராக மனைவி இருந்து விடக் கூடாது. ഭർത്താവിന് വേണ്ടി പ്രാർത്ഥിക്കുന്നവളായിരിക്കണം ഭാര്യ. கணவனுக்காக ஜெபிக்க கூடியவராக மனைவி இருக்க வேண்டும். അങ്ങനെയാണെങ്കിൽ, அப்படி என்றால் രാജ്യങ്ങളുടെ വാതിൽ തുറക്കും, தேசங்களின் வாசல்கள் திறக்கப்படும். കരങ്ങളെ ഉയർത്തി ദൈവത്തെ സ്തുതിച്ച്, கரங்களை உயர்த்தி தேவனை துதிப்போம். ஹalleluya. പ്രൈസ് ദി ലോർഡ്. ஆமென். ഇനി അടുത്തെടുത്തത് அடுத்த ஒரு தீர்க்கதரிசன வார்த்தை. കടലിന്റെ കരയിൽ ഇരിക്കുന്നവൻ എന്താ കാണുന്നത്? கடற்கரையில் இருக்கிறவன் எதை பார்க்கிறான்? ஹலோ, ഉറച്ചു പറഞ്ഞേ, உரத்த சத்தமா சொல்லுங்க. கடற்கரையில் இருந்து பார்க்கிறவங்க எதை பார்ப்பாங்க? ചിലര് പറയുന്നു, சிலர் சொல்லுகிறார்கள் വെള്ളം കാണുന്നു. தண்ணீரை பார்க்கிறோம். സൂപ്പർ, நன்றி, நல்லது. ഓക്കെ.
നിങ്ങളെ ബുദ്ധിമുട്ടിക്കുന്നില്ല, ഞാൻ പറയാം. ஆமென். உங்களை கஷ்டப்படுத்த விரும்பல, நானே சொல்றேன். ഞാൻ കടലിന്റെ കരയിൽ ഇരുന്നാൽ, நான் கடற்கரையில உட்கார்ந்திருந்தா, ഞാൻ കാണാൻ ആഗ്രഹിക്കുന്നത് நான் பார்க்க விரும்புவது കപ്പലാണ്. கப்பலை தான். കരങ്ങളെ അടിച്ച് തുതിച്ചേ. கைகளை தட்டி கர்த்தரை துதிப்போம். ஆமென். எஸ். കടലിന്റെ കരയിൽ ഇരിക്കുന്നവൻ കാണേണ്ടത്, கடற்கரையில உட்கார்ந்திருக்கிறவர்கள் பார்க்க வேண்டியது വെള്ളവും മണലും അല്ല, தண்ணீரையும் மணலையும் அல்ல. പക്ഷെ അവന്റെ സിറ്റുവേഷൻ ഇതാണ്. ஆனா இவருடைய சூழ்நிலை இதுதான். പക്ഷെ കാണേണ്ടത് എന്താണ്? ஆனா பார்க்க வேண்டியது அதை. കപ്പൽ. கப்பலை. കപ്പൽ എന്തിനെ കാണിക്കുന്നു? கப்பல் எதை காண்பிக்கிறது? ബിസിനസിനെ കാണിക്കുന്നു. அது தொழிலை, வியாபாரத்தை காண்பிக்கிறது. അങ്ങനെയാണെങ്കിൽ அப்படி என்றால் ഇന്ന് രാത്രി இந்த இரவுல ബിസിനസ് ചെയ്ത് வியாபாரம் செய்து തകർന്നു പോയ, உடைக்கப்பட்ட, പരാജയപ്പെട്ട, தோல்வியப்பட்ட ചിലരെ ദൈവം ഇന്ന് വിടുവിക്കാൻ പോവാ. சிலரை தேவன் விடுவிக்க போகிறார். വിശ്വസിക്കുന്നവർ കരം അടിച്ചു പറ. விசுவாசிக்கிறவர்கள் நல்ல கையை தட்டி சொல்லுங்க. ബിസിനസ് ചെയ്യുന്നവർ ഇന്ന് ഉയർച്ച പ്രാപിക്കാൻ പോകുന്നു. வியாபாரம் செய்கிறவர்கள் இன்றைக்கு உயர்வை பெற்றுக் கொள்ள போகிறீர்கள். ആനന്ദ് ആരാണ്? ആനന്ദ്. ஆனந்த் யாரு? ஆனந்த் ഫ്രണ്ടി வாங்க, முன்னாடி வாங்க. യെസ്. ஜீசஸ் ഇന്ന് வாங்க. രാത്രി നിന്റെ വിടുതലിന്റെ രാത്രിയാ. இந்த இரவு உங்களுடைய விடுதலையின் இரவா இருக்கிறது. എന്നാ ബിസിനസ്സാ ചെയ്യുന്നത്? என்ன பிசினஸ் நீங்க பண்றீங்க? அங்கே அங்கே நில்லுங்க. ടെക്സ്റ്റൈൽസ് ബിസിനസ്. കരങ്ങളെ അടിച്ച് തുതിച്ചേ. ஆமென். கையை தட்டி கர்த்தரை துதிப்போம். അച്ഛാ വിശ്വസിക്കുന്നു? ஆனா நீங்க விசுவாசிக்கிறீங்களா? നിന്റെ ടെക്സ്റ്റൈൽസ്, உங்களுடைய துணிக்கடை ഇന്ന് മുതൽ முதலா നിന്റെ ടെക്സ്റ്റൈൽസിന് വിരോധമായി, உங்களுடைய துணிக்கடைக்கு விரோதமாக മന്ത്രവാദം ചെയ്ത്, மந்திரவாதம் செய்து, ആഭിചാരം ചെയ്ത്, பில்லி சூனியம் செய்து, വെളിച്ചപ്പാടത്തികളുടെ വാക്ക് കേട്ട്, குறி சொல்லியுடையதானே குறிகளை கேட்டு, മന്ത്രവാദം ചെയ്ത്, மந்திரவாதம் செய்து ഒതുക്കിയ നിന്റെ ബിസിനസ്, ஒதுக்கினதான உங்கள் வியாபாரம் ഈ മാസം മുതൽ, இந்த மாதம் முதலாய் അത് വളർന്ന് പന്തലിക്കാൻ പോകുന്നു എന്ന് அது வளர்ந்து பெருக போகிறது என்று സൈന്യങ്ങളുടെ യഹോവ ഈ രാത്രി പ്രവചി പറയുന്നു. சேனைகளின் கர்த்தர் இந்த இரவில தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறார். ശാപത്തിലിരിക്കുന്ന ആനന്ദേ, சாபத்தில் இருக்கிற ஆனந்த் அவர்களே, നിന്ദയിലിരിക്കുന്ന ആനന്ദേ, நிந்தையில் இருக்கிற ஆனந்த் அவர்களே, തകർച്ചയിലിരിക്കുന്ന ആനന്ദേ, உடைவில் இருக்கிற ஆனந்த் அவர்களே, ലക്ഷക്കണക്കിന് നഷ്ടം വന്ന ആനന്ദേ, லட்சக்கணக்கான ரூபாய் நஷ்டப்பட்ட ஆனந்த் அவர்களே, ഇന്ന് രാത്രി പരിശുദ്ധാത്മാവ് പറയുന്നു, இந்த இரவில பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார், ഞാൻ നിനക്ക് സകലതും മടക്കി തരും. நான் உனக்கு சகலவற்றையும் திரும்ப தருவேன். കരങ്ങളെ തട്ടി, கரங்களை தட்டி போதாது நல்ல உற்சாகமாய். ഹലോ ஹலோ, ഇനി ബിസിനസ് ചെയ്യുന്ന ആരൊക്കെയുണ്ട്? ബിസിനസ് ചെയ്യുന്ന வேற ആരൊക്കെയുണ്ട്? யாரு வியாபாரம் பண்ணி கொண்டிருக்கிறீர்கள்? தொழில் செய்கிறவர்கள், தொழில் செய்கிறவர்கள். ഹല്ലേലൂയ. ஹalleluya. ഇന്ന് രാത്രി ബിസിനസ്സുകൾ ചെയ്യുന്നവരെ ദൈവം അനുഗ്രഹിക്കാൻ പോകും. இந்த இரவில தொழில் செய்கிறவர்களை கர்த்தர் ஆசீர்வதிக்க போகிறார். ഹല്ലേലൂയ. ஹalleluya. ഒന്ന് കടലിന്റെ കരയിൽ ഇരിക്കുമ്പോൾ നമ്മൾ കപ്പൽ കാണും. ஒன்று, நாம் கடற்கரையில் உட்கார்ந்திருக்கும் போது கப்பலை பார்ப்போம். പിന്നെ കടലിന്റെ കരയിൽ ഇരിക്കുമ്പോൾ കാണുന്ന ഒത്തിരി കാഴ്ചകളുണ്ട്. ஆமென். அதுக்கப்புறம் கடற்கரையில் இருந்து பார்க்கும்போது அநேக காட்சிகளை நாம் பார்க்கலாம். ഒത്തിരി ബോട്ടുകളെ കാണാൻ കഴിയും. அநேக படகுகளை பார்க்க முடியும். മീൻ ബിസിനസ് ചെയ്യുന്ന എത്ര പേരുണ്ട്? കൈ ഉയർത്തി. ஆமென். மீன் வியாபாரம் செய்கிறவர்கள், மீன் பிசினஸ், மீன் தொழில் செய்கிறவர்கள், மீன்பிடி தொழில். ധൈര്യമായിട്ട് കൈ ഉയർത്ത്. தைரியமா கையை உயர்த்துங்க. എണീറ്റിക്കാ. ஆமென். எழும்பி நில்லுங்க அண்ணே. വള്ളം, സ്വന്തമായിട്ട് വള്ളം ഉള്ളവരൊക്കെ എഴുന്നേറ്റ്. சொந்தமாக படகு இருக்கிறவங்க, போட் இருக்கிறவங்க, ഇന്ന് രാത്രി നിന്നെ ദൈവം തൊടാൻ പോവാ. இந்த இரவுல கர்த்தர் உங்களை தொடப் போகிறார். നഷ്ടം, നിങ്ങളുടെ വള്ളത്തിൽ നഷ്ടം. உங்களுடையதானே ஆமென் போட்ல நஷ்டம் இருக்கிறது. പരിശുദ്ധാത്മാവിനോട് പറയുന്നു, பரிசுத்த ஆவியானவரின் இடத்தில் சொல்கிறார், നിന്റെ ബോട്ട് മുങ്ങുന്ന അളവിൽ உங்களுடையதானே படகு மூழ்கத்தக்கதாக മീനിനെ ദൈവം കൊണ്ടുവരാൻ പോവാ. மீனை கர்த்தர் கொண்டு வர போகிறார். ലക്ഷക്കണക്കിന് ലാഭം, லட்சக்கணக்கான ரூபாய் லாபம். നിന്റെ ബോട്ടിനെ ദൈവം അനുഗ്രഹിക്കാൻ പോവാ. உங்க போட்டை கர்த்தர் ஆசீர்வதிக்க போகிறார். നിന്റെ പടകിനെ ദൈവം അനുഗ്രഹിക്കാൻ പോവാ. உங்க படகை தேவன் ஆசீர்வதிக்க போகிறார். ஆமென். ஹalleluya.